Yes, morning. Next morning. Okay, done. அரசியல் பாட்டுல சில பிரச்சனைகள் ரெண்டுலயுமே இருக்கு. ஜாகிரபிலையும் தெரியுது. ஜாகிரபில இதுல எடுத்துக்கேன் கொஸ்டின். அதுல எடுக்கவே ஒரே டாபிக்ல திருப்பி திருப்பி எப்படி கொஸ்டின் எடுக்கிறேன்னா போன வாட்டி டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் எக்கனாமிக்ல இந்த வாட்டி நிறைய இருக்கு. எதோட வேணா லிங்க் பண்ணலாம். ட்ரம்புக்கும் நம்ம பிரான்ஸ் மினிஸ்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட வேலை செஞ்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சாதாரண கொஸ்டின் தான் இருக்கு. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் தான். Which of the following is are correct regarding periodic labor force survey? Other question. It is released by Niti Aayog to track real-time employment data. Rendavathu, current weekly status defines a person as unemployed if they did not work even for 1 hour during the reference period of 7 days. இரண்டு தான் கொடுத்துருக்கோம். இதுல எது கரெக்ட்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், நாளெல்லாம் இல்லை. ஒன் ஒன்லி தான் தப்பு. 2 ஒன்லி கரெக்ட். நிதி ஆயோக் கிடையாது. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் ஒன்று இருக்கு, NSO. அவங்கதான். ஓகேங்களா? இந்த டாபிக் பொதுவாகவே நியூஸ்ல இருக்கிற டாபிக் இல்லைனாலும் இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதை நியூஸ்ல பார்த்தோம்னா உடனே எடுத்து போட்டாச்சு. ஏன்னா 2025-26 பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுல ஒரு மேஜர் ஷிஃப்ட் இருந்துச்சு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஹெல்ப் பண்றது. அப்பா கடை வச்சிருப்பாங்க, அதுல பையன் வேலை செய்யறது, இல்ல அண்ணன் தம்பிங்க ஒன்னா. இந்த இதுல விமன் நிறைய உள்ள வராங்க. விமனோட பார்ட் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பெருசா நிறைய போட்டிருந்தாங்க. விமனோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும்போது அதை ஒரு பெரிய இதா போட்டிருந்தாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இந்த லேபர் ஃபோர்ஸ் சர்வேல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கமிங் டு திஸ் ஆன்சர். ரெண்டாவது மட்டும் தான் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னா இங்க நிறைய டைப்பா நீங்க லேபர் ஃபோர்ஸ் சர்வே பார்க்க முடியும். எவ்வளவு பேர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், கரண்ட் மந்த்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் இயர்லி ஸ்டேட்டஸ் 4 டைப் இருக்கு. ரெஃபரன்ஸ் பீரியட் உங்களுக்கே தெரியும். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் டிஃபைன்ஸ் a person as unemployed. ஒருத்தர் unemployed. எப்ப unemployed? They did not work even for 1 hour during the reference period of 7 days அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் பீரியட் வீக்லி ஸ்டேட்டஸ்னாலே 7 நாள் தான், ஒரு வாரம் 7 நாள். இந்த 7 நாள்ல ஒரு நாள் கூட அவர் வேலை பார்க்கல. ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் கூட அவர் வேலை பார்க்கலன்னா இஸ் டெர்ம்ட் அன்எம்ப்ளாய்டு. ஒரு வாரத்துக்கு அன்எம்ப்ளாய்டு அப்படி இருக்கும்.
ஓகே, நம்ம மந்த்லி ஸ்டேட்டஸ், வீக்லி ஸ்டேட்டஸ், டெய்லி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஏன் வைக்கிறோம்னா ஓவராலா அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு தான். எல்லாருமே ஆர்கனைஸ்டு செக்டார்ல கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா மந்த்லி இது வந்து அவங்களுக்கு இதா இருக்கும், வீக்கெண்ட் வந்து அவங்களுக்கு லீவா இருக்கும். இப்போ டெய்லி லேபரை நீங்க அதுல கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ அக்ரிகல்ச்சர் ஒரு மாதிரி சீசன்ல இருக்கும். ஒரு சீசன்ல எம்ப்ளாய்டா இருப்பாங்க, இன்னொரு சீசன்ல அன்எம்ப்ளாய்டா இருக்கும் இல்லையா? அப்ப டிபெண்டிங் ஆன் த ஒர்க் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து மாறுது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஆர்கனைஸ்டா இருக்கிறது தவிர மிச்சத்தை நீங்க கால்குலேட் பண்ணணும்னா இப்ப டெய்லி லேபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு நாள் வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டாங்க, உடம்பு சரியில்லாம போகலாம், வீட்டுல இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதுல அது அத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எல்லாத்தையும் ஓவரால் பிக்சரை கேப்சர் பண்ணுறதுக்காக டிஃபரெண்ட் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம். இப்ப இதுல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்ப இதையே நான் வேற மாதிரி ஒரு கொஸ்டினாவும் போடலாம். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டே இப்ப இப்படி கொடுத்துருக்கப்போ ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் சிம்பிளா இருக்கு. இதே ஸ்டேட்மெண்ட் நான் இப்படி போறேன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு ஒரே 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டா போதும், இஸ் டெர்ம்ட் அஸ் எம்ப்ளாய்ட் அப்படின்னு போடுவோம். உங்களுக்கு தெரியலன்னா இப்ப இது இது இந்த ஸ்டேட்டஸ் படி பார்த்தா அது கரெக்ட் தான். ஒரு வாரத்துல ஒரே 1 மணி நேரம் வேலை செஞ்சா அவனை எப்படி நம்ம எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிறதுன்னு தான் யோசிச்சு. புரியுதுங்களா? இப்ப டெபினிஷன் படி அந்த வாரத்துல அவன் எம்ப்ளாய்டா இல்லையா அத பாக்குறது தான். He was available for work and he has worked for 1 hour or so and so. ஓகே, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. அப்போ உங்களுக்கு பேசிக்கா அன்எம்ப்ளாய்டு எதுல, வீக்லி ஸ்டேட்டஸ்ல என்ன, மந்த்லி ஸ்டேட்டஸ்ல என்ன, டெய்லி ஸ்டேட்டஸ்ல என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கேன். இதுல வீக்லி கொடுத்துருக்கோம், மீதி 3த்துக்கும் நீங்க அதை பாத்துக்கங்க. ஓகேவா? இதெல்லாம் ரிலேட்டட் தான். இந்த ஏரியால நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி. ஓகேவா? இந்த பேசிக்கான டேட்டா அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸோடது. இவங்களோட வேலை என்ன? இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே என்ன பண்ணுவாங்க? இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எஸ்டிமேட் பண்றதுக்கான ஒர்க் தான் இவங்களோட முக்கியமான வேலை. ஓகேவா? ஜிக் ஒர்க் நிறைய அதிகமாயிருக்கு அப்படின்னு நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க 2025-26ல. ஆப்வியஸ்லி அது நமக்கு தெரிஞ்சது தானே, ஜிக் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க. ஓகே, தட் இஸ் தி ரியாலிட்டி. அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகே, இதை இன்னொரு மாதிரியும் கம்பேர் பண்ணணும்னா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பார்க்கணும். பொதுவாகவே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு வரும்போது இப்ப நம்ம சொன்ன இது இல்லாம இன்னொரு விஷயம் நீங்க பாக்குறதுன்னா ரூரல் அர்பன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். சர்வேலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ சர்வீஸ் செக்டார்ல வந்து விமன் எவ்வளவு எம்ப்ளாய் ஆயிருக்காங்க, அர்பன் ஏரியால 60% இருக்கும் இல்ல, ரூரல்ல 10% தான் இருக்காங்க. இந்த டிவைடும் நிறைய இடத்துல கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஸ்பெசிபிக்கா விமன் இண்டிகேட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சர்வேலையும் அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனா அதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா ஐ திங்க் ஹோலிஸ்டிக்கா அந்த டாபிக் ஓரளவுக்கு இட் வுட் ஹேவ் பீன் டன். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, டிஜிட்டல் டிவைட். பாருங்க, the term usage gap in the context of digital economy refers to what? usage gap அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கும். இது எதை இண்டிகேட் பண்ணுது? Absence of fiber optic infrastructure, disparity, difference in internet speed, gap between male and female mobile ownership. Now, ஓகேவா? மொத்தமா அவைலபிள் ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்கு, அதை எஃபிஷியன்டா எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் தான். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், யூசேஜ் கேப் அப்படின்னு சொல்றோம். இது டிஜிட்டல் டிவைட்ல உள்ள ஒரு டேர்ம் தான். டிஜிட்டல் டிவைட்னா என்ன? பொதுவா ரூரல் ஏரியாலையும் அர்பன் ஏரியாலையும் இந்த பொதுவா இந்த டிஜிட்டல் டிவைடுங்கிறதுனால டிஜிட்டல் நாலேஜ்ல இருக்கிற கேப்பை தான் நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? இட் இஸ் நாட் அபவுட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ், எத்தனை பேருக்கு அதை யூஸ் பண்ண தெரியாம இருக்கு.
இல்லையா? யூபிஐல பணம் அனுப்புறதுக்கே தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஊர்ல வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, யார்கிட்டயாவது கொடுத்து காசு போட்டு விட சொல்லுவாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா மெசேஜ் இந்த எழுதி டைப் பண்ணி கொடுத்து இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஓகே, ரொம்ப வெளியெல்லாம் வேணாம், எங்க அப்பாவே அதான் செய்வாங்க. ஓகே, என்னன்னா ஒரு கவர்மெண்ட் எல்ஐசி ஆஃப் இந்தியால அடிஷனல் டிவிஷனல் மேனேஜரா இருந்தாங்க எங்க அப்பா. ஸோ காலையில எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பணும். உங்களுக்கு கீழே இருக்கிற மேனேஜர்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்பணும். அனுப்புறதுக்கு என்ன சொல்லணுங்கிறதெல்லாம் யோசிச்சு அதை அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு காலையில கொண்டு வந்து நிற்பாங்க. இது கொஞ்சம் அப்படியே அதுல டைப் பண்ணி அதை வச்சுட்டோம்னா அப்புறம் அவங்க அனுப்பிச்சுக்குவாங்க. அதை அனுப்புறதுக்குமே நான் படாத பாடுபட்டேன். ஏன்னா கான்டாக்ட் தான் கம்பெனிக்கு தப்பா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, வேற கம்பெனிக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். என்ன இன்னொன்னு, ஒவ்வொரு இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க, எல்லா கான்டாக்டும் இருக்கும், வேற எதுவும் சேவ் பண்ணாம ஒரு வாட்டி இதுக்காகவே இவங்க போன் ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, இதான் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்டாக்டையுமே நானே பிரான்ச் வைஸ் தனித்தனியா சேவ் பண்ணி அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்தாங்க இதான் மெசேஜ், இது அப்படியே போட்டா போயிடும். ஏன் வேலையை சிம்பிளிஃபை படிக்கணும், இல்லாட்டி நான் உட்காந்து காலையில 1/2 மணி நேரம் ஆகுது. இமேஜின் ரூரல் ஏரியா கஷ்டம் இல்லையா? ஓகே, அப்ப அப்படி இருந்தாங்க. ரிட்டைன் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் தோத்துடும். 24/7 யூடியூப்ல தான் இருக்காங்க. ஏதாவது வந்து யூடியூப், வாட்ஸ்அப் ஏதாவது வந்து நம்ம +2 படிச்சப்போ அந்த ஃபார்வர்ட்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் இதை பரப்புங்க, இது வந்து நாட்டுக்கு முக்கியம். ஐயோ அப்படின்ட்டு இப்ப ஓகே ஹேண்டில் பண்ண முடியலதான். எனிவே, ஸோ த டிஜிட்டல் டிவைடுங்கிறது ஸோ தட் இஸ் an issue. அதை பேஸ் பண்ணி, ஏன்னா இது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, டிஜிட்டல் பிஎம் மானின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதோட ஐடியாவே என்ன, பிஎம் மானி பாரத் நெட் எல்லாம் வந்து வில்லேஜஸ்க்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ணும். PMWANI பிஎம் மானின்னு ஒரு ஸ்கீம். பாரத் நெட் கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்லேஜஸ்க்கு வந்து பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும், இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாமே எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ இது கொடுக்காட்டி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஜிட்டல் கேப், டிஜிட்டல் டிவைடு வந்து நிறைய இடத்துல, எல்லா இடத்துலயுமே சின்ஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டிஜிட்டல் இந்தியா, எல்லா ஸ்கீம்ஸையும் டிஜிட்டலைஸ் பண்றோம் இதெல்லாம். ஓகே, இது ரிலேட்டடா நிறைய அலைடு ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பாரத் நெட்டோட இது பார்த்துக்கோங்க, பிஎம் வாணி அந்த ஸ்கீம் பார்த்துக்கோங்க, பாஷான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் அதுல கொண்டு போயிடுவோம், டிஜிட்டல் இந்தியா பாஷினி அப்படின்னு ஒண்ணு. ஸோ தட் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாம எல்லாரும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, டிஜிட்டல் டிவைட்ல இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா லாங்குவேஜ். இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது. இப்போ அது இல்லை. இப்போ கவர்மெண்ட் ஹஸ் மேட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். இப்போ ரீஜனல் லாங்குவேஜ் நிறைய விஷயத்துல உங்களுக்கு கிருத்திகள் விக்கிபீடியாவே தமிழ்ல இருக்கு இல்லையா? இப்ப அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பிரச்சனை இருக்கு. நானே ஒரு வாட்டி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் சர்ச் போய் லாங்குவேஜ் எல்லாம் மாற்றி விடலாம். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியாதது ஒரு வாட்டி உண்மைதான் நம்ம மாத்திட்டேன், தீர்ந்து கொண்டு போய் அதை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அதாவது இந்த இப்ப இங்கிலீஷ்லன்னா அந்த டூல் இருக்கும், இப்போ இது வந்து லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அது உருதுக்கு மாறிடுச்சுன்னா அது எது லாங்குவேஜ்னே நமக்கு அதுல தெரியல, அது ஒரு மாதிரி ரெப்ரஸ் ஆகி வந்துடும். ஓகே, பட் எனிவேஸ், ஸோ இந்த ஏரியா வந்து கவர்மெண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃபோக்கஸிங் இருக்கும். ஸோ அதனால இது நிறைய இடத்துல நியூஸ்ல இருந்துச்சு. ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. டிஜிட்டல் இந்தியா பாஷினி, இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸை பிரிட்ஜ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம்ஸ் அதுவும். ஓகேங்களா? இப்போ இது இன்னொரு டேர்ம் வேற இருந்துச்சுங்க, அது கோஸ்ட் ஃபைபர்ஸோ என்னமோ ஒன்று. அதாவது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் கேபிள் போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு கனெக்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஊருக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்ப இத்தனை ஃபைபர்ஸ் இருந்தா போதும். எனக்கு டெக்னிக்கலா அதை சொல்ல தெரியல. இல்லைச்சே ஒரு 50 ஃபைபர் இருந்தா போதும். ஆனா கேபிள் போடும்போது அவங்க ஒரு 100 ஃபைபரோ 150 ஃபைபரோ போடுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல மொத்தத்தையும் நோண்டி திரும்பி போட்டுட்டு இருக்க முடியாது.
அதனால என்ன பண்ணுவாங்க, எக்ஸஸா வச்சுதான் போடுவாங்க. ஃபியூச்சர் டிமாண்டையும் கணக்குல வச்சுதான் போடுவாங்க. அப்ப அந்த அன்யூட்டிலைஸ்டா இருக்கிற அந்த ஃபைபர்ஸ்க்கு ஏதோ ஒரு பேரு இடையில, ஏன்னா அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க, அது வேற எதுக்காவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் உண்டு. இந்த டிஜிட்டல் டிவைடு இந்த டாபிக்ல வந்து நிறைய வேற டேர்ம்ஸ் வரும். சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், இதுதான் நம்மளோட மூணாவது கொஸ்டின். சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க? ஃபுட் ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 40வது வருஷம் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் ஒன்று தனியாக ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது. நிறைய கதையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால பிஎம் கதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்தது பிஎம் கதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் கூட இதையும் சிங்க்ரனைஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ கத்தி சக்தியோட ஓவரால் எய்ம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வேர் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இன்க்ளூட் பண்றது. ஓகே, அந்த விஷயங்கள 2026 கோல்ட் ஸ்டோரேஜ் புஷ் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, அது போக இது 40வது வருஷம். ஆப்வியஸ்லி they play a very important role with respect to the PDS system. எல்லாத்துக்கும் ரெயின் சப்ளை பண்றது, ஸ்டோரேஜ், கலெக்ஷன் ஒரு கீ பார்ட்னர் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஓகே, அது என்ன எது அப்படிங்கிறத பார்க்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கும் பாருங்க. With reference to the Central Warehousing Corporation, consider the statements. It is a statutory body under the Ministry of Agriculture and Farmers Welfare. It provides pest control and disinfection services to private entities in addition to food grain storage. எது சரி, எது தப்பு? சரி, டூ கரெக்ட். கரெக்டா? டூ கரெக்ட் தான். ஓகேவா? பிரைவேட் என்டிட்டிஸ்க்கும் செய்யணும் அப்படிலாம் யோசிக்க, இதெல்லாம் அவங்க செய்யற அடிஷனல் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸ்டாட்யூட்டரி பாடி தான் அது. ஆனா அக்ரிகல்ச்சர் கிடையாது. எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் டு பப்ளிக் கன்சியூமர், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்ல வரும். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது. இந்த வேர் ஹவுசிங் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுட் ஸ்டோரேஜ்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே they provide logistic support to agriculture sector. ஓகே, அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் இவங்க எடுப்பாங்க. வேர் ஹவுஸ் ஆப்ரேட் பண்றாங்க ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின். வேர் ஹவுஸ் ஆப்ரேட் பண்றாங்க ஃபார், இதையும் நோட் பண்ணிக்கங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின் அண்ட் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். இப்போ இதுல நீங்க இண்டஸ்ட்ரியல் குட்ஸையும் ஸ்டோர் பண்ணலாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபுட் கிரெயின்ஸ். ஓகே, இதுவும் யூபிஎஸ்சியில வந்து ஒரு ஹாட் டாபிக் தான். நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ் பத்தி நிறைய பேசியிருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் நிறைய பேசியிருக்கோம், குளோபல் சப்ளை செயின், வேல்யூ செயின் எதுலையுமே நம்ம இல்லை அப்படிங்கிறத எக்கனாமிக் சர்வே நிறைய இடத்துல கழிவு ஊற்றிருக்கோம். சொல்யூஷன் கொடுத்துருக்கதே கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, ஃபுட் ப்ராசஸிங் இம்ப்ரூவ் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல இது முக்கியமா உள்ள வரும். ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம இந்த கொஸ்டின் உள்ள சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட், Essential Commodity Act. That was your question. When the central government removes a commodity from essential list, what is the primary economic outcome? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டா என்ன நடக்கும்?
The price of a commodity is automatically affected. அப்படின்னா linked. ஓகே, அந்த ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் எதுக்காக? சில விஷயங்களை எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னு கவர்மெண்ட் தான் கிளாசிஃபை பண்ணும். அதுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா கமாடிட்டியும் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணாங்க. பட் எசென்ஷியல் கமாடிட்டி லிஸ்ட்ல இருக்கிற கமாடிட்டியோட பிரைஸை கவர்மெண்ட் சில இடத்துல ரெகுலேட் பண்ணும். அது ரிலேட்டடா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கான பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஓகே, எஸ்மான்னு சொல்லுவாங்க, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். வந்து இது வரும். கோவிட் அப்ப நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, இது எதுக்கு செய்வாங்கன்னா, நம்ம அந்த வெங்காயம் விலை வந்து அடிக்கடி இந்த மாதிரி வரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த பிரைஸ் வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கோடிங் பண்ணுவோம், பதிக்கிறது, சட்டப்படி குற்றம். நல்ல பிரைஸ் வரப்ப இருக்கும் அப்படின்னு இந்த பதிக்க வெங்காயம் இருக்குல்ல, அந்த வேலை செய்வாங்க. அது செய்யல. ஓகே, ஸோ அந்த இதுக்காக கொண்டு வந்து 1955 கொண்டு வந்த ஒரு ஆக்ட். கோவிட் டைம்ல அடிக்கடி சேஞ்ச் வந்துச்சு. இப்ப என்னன்னா நிறைய அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. ஒரு சில பொருள் திரும்பி ஆகணும். அதனால போஸ்ட் கோவிட் இது. ஓகே, இப்ப அந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆன்லைன் பிரைஸ் அதிகமாயிடுச்சு. பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணணும். அப்ப பிரைஸ் இருக்கு இல்ல, மற்ற கமாடிட்டி வேற. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு ரெகுலரா நம்ம ஊர்ல ஒரு சப்ளையரு இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, இங்கே வெங்காயம் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ரெகுலரா போயிட்டு இருப்பாங்க. இம்மீடியட் ஆஃப் வாட்டவர் பிரைஸ் கண்டிஷன் அவரோட சேவரா ஒரு சப்ளையர் வச்சிருப்பாரு. நம்ம டொமஸ்டிக்கோட அங்க வந்து பிரைஸ் பெட்டரா இருக்கும். பர்டிகுலர்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும். நம்ம ஊர்ல ஒரு கிலோ மாம்பழம் வீசத்துல 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது ஆஸ்திரேலியா. இங்க வைக்கிறது பெட்டரா, அங்க வைக்கிறது பெட்டரா? ஓகேவா? ரெகுலேட்டரி இதெல்லாம் சேர்த்து 5 ரூபாய் அதுவே வச்சுக்குவாங்க செலவு. ப்ராஃபிட் எவ்வளவு? அதுதான் பெட்டர் இல்லையா? அதுக்கு என்ன கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். 5% மெஷர்ஸ் இதெல்லாம் இது பண்ணும். பட் ப்ராஃபிட் பெருசா இருக்கு இல்லையா? அதனால அது வரைக்கும். ஓகே, இந்த மாதிரி பழங்களை எனி கமாடிட்டி இன்ஃபர்மேஷன் இதை எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இது மாம்பழம் தான் எசென்ஷியல் சொல்ல முடியாது. வெங்காயம் எல்லாரும் எசென்ஷியலான இருக்கும். அதோட பிரைஸ் பயங்கரமா ஏறுது அப்படிங்கும்போது இப்ப ரெகுலரா இந்த மாதிரி வேற ஒரு கண்ட்ரி சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பேன் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்ப ஒரு நான் மாசத்துக்கு 10 டன் வெங்காயத்தை இந்த கண்ட்ரி அனுப்பிட ஒரு சப்ளை எடுப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு அவரால் பண்ண முடியாது. பேங்க் இத்தனை மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு கேட்க முடியாது, அனுப்ப முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அது வெளியே வரும். சப்ளை அதிகமாச்சுன்னா டிமாண்ட் அது குறைக்கும் இல்லையா? லாஜிக். ஓகேவா? இப்ப பாருங்க, ஆன்சர் தெரியுது. பி பாருங்க, கோடிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த கமாடிட்டிக்கு தான் வரும். நீ ஆப்பிள் அதுமே எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வெங்காயம் தான் வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்ல எது இருக்கோ அதுக்கு தானே இதெல்லாம் அப்ளை ஆகும். ஸோ அப்போ அந்த ரெகுலேட்டரி ப்ரெஷர் எல்லாமே குறையும். இது எல்லாமே செய்யறது எதுக்கு அப்படின்னா, இது ஜெனரல் பப்ளிக்கால ரொம்ப காமனா பயன்படுத்தக்கூடிய கமாடிட்டிஸ் தான் அப்ளை ஆகுங்க. குட்ஸ் எல்லாம் இதுல வைப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் கேஸ்ல ஏதோ வேற பண்ணணும்னா அவ்வளவுதான்.
ஓகே, நம்ம ஊர்ல கொண்டு வந்து சிவியும் எசென்சியல் கமாடிட்டி நம்ம ஊர்ல கொண்டு வந்து வைக்க மாட்டோம். ஓகே, தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெகுலரா எல்லாருக்கும் இருக்கும், ரொம்ப காமனா எல்லாருக்கும் பேசிக்கா ஒரு சமையல் தான் இருக்கும். இதோட விலைகள்னா கஷ்டம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி கமாடிட்டிஸ் தான் இதுல புரியுதுங்களா? ஓகே, சோ அதை பேஸ் பண்றதுனா இந்த கொஸ்டின் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். கோவிட் சமயத்துல இது மாதிரி நிறைய ஆட் பண்ணாங்க. ஓகே, இது கூட சேர்த்து இன்னொரு டாபிக் இருக்கு, பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னு ஒரு ஃபண்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த எக்ஸஸ் சப்ளை ஷாக் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ரொம்ப கூடுச்சுன்னா அதை மக்கள்கிட்ட பாஸ் பண்ணாம இவங்க சப்சிடைஸ்டு பிரைஸ்ல அதை கொண்டு வர முடியும். அந்த லாஸை ஃபேஸ் பண்றதுக்கு இவங்க கையில கொடுப்பாங்க. ஓகே, சில சமயம் பொருள் ரொம்ப கீழேயும் போகலாம், அப்பயும் ஃபார்மர்ஸ்க்கு இந்த ஃபண்ட்ல இருந்து என்ன கொடுப்பாங்க, காசு கொடுக்கிறது. இம்போர்ட்டட் ப்ராடக்ட் சில சமயம் ரொம்ப சீப்பா வருது அப்படின்னா அதுல வர ப்ராஃபிட் கொஞ்சம் எடுத்து இதுல வச்சுக்கலாம். ஒரு நம்ம பெட்ரோல் டீசல் போடுறாங்கல்ல, எவ்வளவு விலை குறைஞ்சாலும் நமக்கு குறையவே கிடையாது. அங்க 5 ரூபா குறைஞ்சிருக்கு, இங்க 50 காசு தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, சோ அப்ப அந்த சர்ப்ளஸ் இதை வந்து குஷனிங் எஃபெக்ட்டுக்காக வச்சுக்குவாங்க. சோ பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னு ஒன்று, ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னே ஒரு ஃபண்ட் இருக்கு, இதுக்காக தான். இதையும் அதையும் நீங்க லிங்க் பண்ணலாம். அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, யாரு கண்ட்ரோல் இருக்கு, அதையும் பார்த்துக்க. ஓகேவா? எப்ப எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா, கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணல, ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை. எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் இது வேற, பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னு சொன்ன போனவாட்டி அது வேற, இது வேற. ஓகே, an economic stabilization fund is primarily used as a long-term infrastructure finance vehicle, counter-cyclical fiscal tool, fund to bail out defaulting NBFCs, mechanism for RBI to manage the exchange rate of rupee. 4 டைரக்ஷன்ல இருக்கு. கண்ணை மூடிட்டு 4ல ஒரு ஆப்ஷன் தொடங்க. பி இல்லாட்டி டி, ரெண்டுத்தையும் செட் பண்ணிக்கிறீங்களா? இந்த 2 கேஸ் வந்து நமக்குள்ளதானே வச்சுக்குவோம். 500 ரூபாய் ஒரு ஆன்சர் தானே. பி, பி, நான் பி சொல்றேன். Counter cyclical fiscal tool to offset revenue shortfalls during recession. ஓகேவா? இப்ப எப்படி இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்களோ இது மாதிரி. ஏன்னா குளோபலைசேஷன் ஒரு டேர்ம் வந்துருச்சு உள்ள. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இன்டர்னலா உள்ள எக்கனாமியை நிறைய அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சமயத்துல எக்கனாமில வரக்கூடிய டவுன்ஃபால்ஸ் இத மேனேஜ் பண்றதுக்காகவே ஒரு ஃபண்ட் கொண்டு வராங்க. எக்கனாமி டவுன் ஆகுது, அப்ப அதிகமா சர்ப்ளஸ் ஃபண்ட் உள்ள பம்ப் பண்ணும். நம்ம மார்க்கெட் எப்படி பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கோம்ல, மார்க்கெட் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸ்பெண்டிங்னா என்ன பண்ணுவாங்க, குறைக்கிறது, லோன் அதிகமா கொடுக்குறது, காசு வந்துடும். காசு வந்துச்சுன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பொருள் வாங்குவாங்க, அப்ப அதுல டிமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள காசு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அப்ப அது ஆர்கனைஸ் பண்றது இந்த ரெப்போ ரேட் இந்த மாதிரி இருக்கணும். இது பிஸ்கல் லோன். இதை யார் செய்வாங்க? கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, மானிட்டரி பாலிசி மட்டும்தானே ஆர்பிஐ மேனேஜ் பண்ணுது. பிஸ்கல் பாலிசி யார் கையில் இருக்கு? கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கையில அதை மேனேஜ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற மெத்தட் தான் அது. இந்த ஃபண்ட் வச்சிருப்பாங்க, ரொம்ப ஷார்ட் ஃபால் ஆகிறா ஃபண்ட் ஆக்டிவேட் பாலிசி ஆகிட்டா, டிமாண்ட் கம்மியா இருக்கா,
ஃபண்ட்ஸ் மோர் பம்ப் பண்ணணும். அதை பண்ணணும் அப்படின்னா இந்த திடீர்னு இந்த வேலை போறது இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்டர்னல் ஷாக் முக்கியமான விஷயமே எக்ஸ்டர்னல் ஷாக். ஏன்னா நம்ம குளோபலைசேஷன் வந்துருக்கோம், எல்லா எக்கனாமியும் இன்டர்லாக்டா இருக்கு. அப்ப வெளியில வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைனால இன்டர்னலா நமக்குள்ள பிரச்சனை இருக்கு, நம்ம எக்கனாமில ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னா அதை கவுண்டர் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு ஃபண்ட். ஓகேங்களா? அதான் என்னன்னு சொல்றோம், எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். இது இப்பதான் இந்த பட்ஜெட்ல தான் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. 2026 பட்ஜெட் இப்ப வந்துச்சு இல்லையா, அந்த பட்ஜெட்ல இது ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இது பொதுவா எங்க எடுத்துக்கிட்ட அதிகமா அஃபெக்ட் ஆகுதுன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது இந்த சப்ளை சாக்னால அடிக்கடி கண்டமணிக்கு போயிருக்கு. அப்ப அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு விஷயமா இதை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பாலிசிக்காக இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 6 monthsல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்ல இந்த ஃபண்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது நியூஸ்ல இருந்துச்சு. அடுத்தது ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். What is the structural advantage of asset monetization through Rajmarg InvITs for the government? It allows government to retain the ownership of the highway land. It shifts the entire traffic volume risk to the retail investors. ரெண்டு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அப்படியே ஏதாவது தெரியல. இட் ஷிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லலை நான். கொஸ்டின்லாம் புரிஞ்சுக்கிறது அப்புறம் புரிஞ்சுக்குவோம், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது ஒரு பார்த்தா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு தெரியுது. நேற்று நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் கிளாஸ்ல உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த இன்வெஸ்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபண்டு கொண்டு வர்றது, ரியல் எஸ்டேட்டுக்கு ஃபண்டு, பேங்க்ல இருந்து கடன் வாங்காம மார்க்கெட்ல இருந்து வாங்குறதுக்கு பாண்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதுல ஒண்ணுதான் இது. ஓகே, ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, RIIF அப்படின்னு ஒரு ஃபண்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஃபண்டுல நம்ம என்ன ஃபண்டுலாம் நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். பட் இப்ப ஒரு ஃபண்டு ஒண்ணு இது வருது அப்படின்னால இப்ப இது பாண்டா ரிலீஸ் பண்றாங்க. யார் பர்ச்சேஸ் பண்ண போறா? பப்ளிக் தான் வாங்குறோம். எந்த நம்பிக்கையில வாங்குவாங்க? கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை திருப்பி கொடுத்தா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே அவங்க பர்பஸா இருக்கும். அதை நோக்கி வாங்குறது தானே இது. இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்படி நீயே பாத்துக்கப்பா, வாங்குவோமா, அவ்வளவுதான். இப்போ பர்பஸே எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக இந்த ஈஸி ஸ்டேட்மெண்ட்ங்கிறத தாண்டி இது மாதிரி யூபிஎஸ்சிலையும் அப்படி இருக்கும். நிறைய நீங்க எலிமினேட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப அவுட் ரைட்டா எக்ஸப்ஷனலா ஏதாவது ஒண்ணு அப்படியே உள்ள தள்ளுறது. ஓகேவா? அப்படி மொத்தமா எதையுமே இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்னா ஜெனரல் பப்ளிக். அவங்க தலையில ரிஸ்க் கட்டணும்னா யாருன்னா வாங்க. ஓனர்ஷிப் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி வித் தி ஸ்டேட். கவர்மெண்ட் தான் வச்சிருக்கும். சரி, இட் அலவுஸ் கவர்மெண்ட் டு ரீடைன் த ஓனர்ஷிப் ஆஃப் த ஹைவே லேண்ட். அதுதான் சொன்னேன். இது இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ஒரு ஹைவே ப்ராஜெக்ட். ராஜ் மார்க்னா பாதை. ராஜ்பாத் அப்படின்னு ஒன்று இருக்கு டெல்லியில, தெரியுமா? அதுலதான் உங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் தான் நடக்கும். ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் வந்து ராஷ்டிரபதி பவன்ல இருந்து இந்தியா கேட்டு அது வரைக்கும் தான் வருவாங்க. ரிபப்ளிக் டேக்கு பரேட் நடக்கும், தெரியுமா? அங்க ஆரம்பிச்சு இங்க வருவாங்க. அது அந்த பாதை அதுலதான் அவங்களுக்கு ரெகுலரா அந்த
அது அப்படியே போகும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு. ராய்சி நாட்டில் டெல்லியில அங்கதான் இந்த பரேடு ரெகுலரா நடக்கும். அதுதான் பாஸ். இந்த மார்கு அப்படின்னா பாதை அப்படின்னு. டெல்லி ஃபுல்லாவே மார்க்குன்னு தான் இருக்கும். கௌசல்யா மார்க், இந்த சாணக்கியா மார்க், இந்த மார்க், அந்த மார்க் எல்லாம் மார்க்கா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஆப்வியஸ்லி பேர் ஹிந்தியில் இருக்கு, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. அப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கொண்டு வந்தோமோ, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மற்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்த மாதிரி இது ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ஹைவே டெவலப்மெண்ட். ஹைவே டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்டு கொண்டு வந்திருக்காங்க, ராஜ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இப்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த மற்றதுக்கெல்லாம் பார்த்துட்டீங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபண்டு கொண்டு வரும். அதனாலதான் இருக்கு. இதை இஷ்யூ பண்றது நாய், NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இது. ஓகே. இதுக்கப்புறம் அவங்க பில்ட் பண்ண போற கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வேஸ் இருக்கு பாத்தீங்களா? கிரீன்ஃபீல்டுன்னா என்ன அர்த்தம்? புதுசா ஆரம்பிக்க போற ப்ராஜெக்ட கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். ப்ரௌன் ஃபீல்டுனா ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட் அதை அப்கிரேட் பண்றத ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் ஃபீல்டுனா ஃப்ரெஷ்ஷா வருது. அப்ப கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் புதுசா இவங்க பண்ண போறது எல்லாத்துக்கும் இந்த பாண்ட் இதை இஷ்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வச்சுதான் அதை கேட்டுருக்கோம். அஜெண்டா என்னன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹைவே ப்ராஜெக்ட் பெருசா நஷ்டத்துல ஓடாதுல்ல என்ன? அடுத்த வருஷம் தீபாவளி 2-3 நாள்ல வந்துடும். தீபாவளி வரப்ப தெரியும் உங்களுக்கு டோல் பூத்துல எவ்வளவு கூட்டம் நிற்கும் அப்படின்னு. இந்த லீவ் விடுறப்ப இன்னைக்கு நைட்டு பேருந்து தாண்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ரோட்வேஸ் தான் ப்ரிடாமினா யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட் பண்ணா அந்த ரோட்ல இருந்து ரிட்டர்ன் நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்களா, டோல் டாக்ஸ், இது மூலயமா அதுல வர ப்ராஃபிட்டை வச்சுதான் உங்களுக்கு பைசா கொடுக்குறாங்க. இப்ப பேங்க் லோனா எடுக்காம அதை எங்க இருந்து எடுக்கிறோம்? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இதை எடுத்து ரோடு போட போறோம். அப்ப இது எல்லாமே பேங்கோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ இது அட்ராக்டிவா இருக்கு. இப்ப அதுல ரிஸ்க் ஷேரிங்னு வரும்போது இந்த ரெகுலேட்டரி ரிஸ்க், லேண்டு, இதெல்லாம் யார் பார்த்துக்கிறா? கவர்மெண்ட் வச்சு. புரியுதுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்கறது. புதுசா இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த கொஸ்டின் கேட்டோம். இப்ப இன்னைக்கு தேதிக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இன் இந்தியா. The strategic petroleum reserves are managed by யாரு? ரிலையன்ஸ். இருந்தாலும் நம்ம அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது, இவ்வளவு பகிரங்கமாலாம் பண்ணாதுங்க. ஏவா பச்சை தூக்கி கொடுத்துருக்க முடியாது. ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பேர் தான் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க. அதை இந்தியாவோட கணக்குல நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. யார் 2 பேரு? 2 பிரைவேட் கம்பெனி பெருசா போயிட்டே இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேவா? நீங்க சொன்னா இதுல கேட்காது, நான் சொன்னா ரெக்கார்ட் ஆயிடும். எதனால இருந்துச்சு அப்படின்னா 3 நாள் முன்னாடி பேப்பர்ல இதுல போட்டிருந்தோம். பிரான்ஸ் டிப்ளமேட் அவர் சொல்லியிருக்காரு, ரஃபேல் டீல் இருக்குல்ல, ரஃபேல் டீல் பிரான்ஸோட போய் ஒரு சைன் பண்ணிட்டு வந்தார். அதுல பிரச்சனை இல்லை. அதோட மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவரால் கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைச்சதுன்னா ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிடைச்சது. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. காலங்காலமா இந்தியாவோட டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தத்துக்கும் MRO பண்ணிக்கிட்டு இருக்கு யாரு? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒன்று இருக்கு தெரியுமா?
பெங்களூர் போனீங்கன்னா ஒட்டு மொத்தமா இங்க இருக்கிற ஜாகுவார், மிராஜ், அதுவும் ரஃபேலோட தான், ரஃபேலோட இருக்கிற மிராஜ் அங்கதான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யன் ஃபிளீட் மொத்தத்துக்கும் நாட்டுக்குள்ள அங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியா ஃபுல்லா பிரான்ச் இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா இந்தியாவோட மொத்த ஃபைட்டர்ஸ் இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்றது யாரு? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிரைவேட் என்டிட்டிக்கு போகுது. என்னன்னா அது அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சாங்க அவங்க கைக்கு போயிடுச்சது. ஓகேவா? இதுல என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப அவர் பிரான்ஸ்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்தியன் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்களாலும் இங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யார் எப்படிங்கிறது இது ஓப்பன் பிட், மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் யார் பண்ண போறா அப்படிங்கிறது நீங்க பிட் பண்ணிக்கணும். அதுல வின் பண்றவங்க டெக்னிக்கல் இந்த இதெல்லாம் இது பண்ணி குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தது. கவர்மெண்ட் தாங்க எங்களுக்கு இப்படி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் பிரச்சனை சொல்லிட்டாரு. அவங்க இதுல எல்லாம் வந்துருச்சு. செஞ்சதே ஹெச்ஏஎல் தான். தேஜஸ் மொத்தமா செஞ்சது யாரு? ஹெச்ஏஎல். சரி, அதுக்குள்ள ரொம்ப காணும். இப்ப பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்துருவோம். யாரு பண்றது இது? இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் லிமிடெட். ஓகேவா? ஆயில் இந்தியா டெவலப்மெண்ட் போர்டு அவங்களுக்கு கீழே வச்சிருக்கிறது. அதுதான் ஆப்ஷன் ஏ தான் இருக்கு ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போதைக்கு. இன்னும் 25 நாளைக்கு தான் பெட்ரோல் இருக்கு. இதெல்லாம் நிறைய வந்துச்சு. இந்த வாரம் ஆரம்பிச்சப்ப பயங்கரமா இதை பேசணும் இல்லையா? ஸோ இதுல அண்டர் கிரவுண்ட்ல சேவ் பண்ணி எடுத்திருப்பாங்க. விசாகப்பட்டினத்துல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, படூர்ல இருக்கு. சரி, 3 இடத்துல இருக்கு. நம்மகிட்ட 30 நாளைக்கு தேவையான ரிசர்வ்ஸ் இருக்கு. IEAன்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. அதுல நம்ம மெம்பர் கிடையாது. மெம்பர் ஆகணும்னா அதுல உள்ள ஒரு பிரைமரி குவாலிஃபிகேஷன் என்ன, கண்டிஷன் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் 90 டேஸ்க்கு மினிமம் இருக்கும். 90 டேஸ்னா 3 மாசம். இந்த மாதிரி ஒரு சப்ளை ஷாக் வருதுன்னா 3 மாசத்துக்குள்ள நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா திரும்பி நார்மல் ஆயிடும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட 3 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், இதுல இருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஜப்பான் 243 நாளைக்கு இருக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ். 250 டேஸ் வச்சிருக்காங்க. ஓகே, மோர் ரிசர்வ் அது என்ன சொல்லுதுன்னா, அப்ப அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இம்மிடியட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்க ஸ்மூத்தா ரன் பண்ற அளவுக்கு சேஃபான இன்ஃப்ரா பிளானிங் இருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம இதை ஆரம்பிச்சது 2009க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சோம். இந்த நாளும் 2009ல யூபிஐ ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இப்பதான் முடிச்சிருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அந்த இது. ஓகேங்களா? ப்ரெசன்ட் சினாரியோல இது முக்கியமான விஷயம், அதனால நம்ம அதை சொல்லிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். In the current GDP series, GDP at market price includes GDP-ல எதெல்லாம் வருது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எதெல்லாம் சேர்க்கிறோம்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஜிடிபி கால்குலேட் பண்றதுல எது தேவை? நம்ம ஃபவுண்டேஷன், நம்ம ஆகா ஓஹோன்னு ரகுராம் ராஜனுக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கோம். ரொம்ப சிம்பிளா பேசிக்கா ஜிடிபி தான் கேட்டிருப்பாங்க. தெரியாது. ஆப்ஷன் ஏ ஃபேக்டர் காஸ்ட் வரும், ப்ராடக்ட் டாக்ஸ் வரும், சப்சிடிஸ் நம்ம சேர்க்க மாட்டோம். ஓகேவா? ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் கிடையாது, ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற சப்சிடிஸ். ப்ரொடக்ஷன் சப்சிடி வேற, ப்ரொடக்ஷன் சப்சிடி நெக்லிஜிபிளா தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூனிட்டுக்கு கம்மியா கொடுக்குறது, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்ல வராது. ப்ராடக்ட் சப்சிடி தான் உள்ள வரும்.
ஓகேவா? ப்ரொடக்ஷன் டாக்ஸ்னா என்ன, ப்ராடக்ட் டாக்ஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டு பாருங்க. இப்போதைக்கு நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றது பேஸ் இயர் 2011-12 இந்த வருஷத்துல. ஆக்சுவலா டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருக்குன்னா 2022-23 மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசண்டா வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பேஸ் இயரா 2011-12 இருந்து 2022-23 மாத்த சொல்லி அந்த இது போயிட்டு இருக்கு. மாத்தல, பட் போயிட்டு இருக்கு. பேஸ் இயர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃபிளேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், WPI, CPI எல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப பேஸ் இயர்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணி அதுல இருந்தா நம்ம எடுப்போம் இல்லையா, அதை அப்பப்ப ரிவைஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பிரைஸா வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்றது, அதை வச்சு கொண்டு வர்றது. ஓகேங்களா? இது ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாம்ஸையும் பார்த்து. 9th question. National monetization pipelines. Under NMP, which of the following remains with the public authority? National monetization pipeline. இதுல என்ன பண்ணுவாங்க அது தெரிஞ்சாதான் நம்ம இதை சொல்ல முடியும் இல்லையா? மானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இருக்கிற அசட்டை காசாக்குறது, சும்மா கிடக்கிற இடத்த காசாக்குறது. ஓகேவா? ஒரு கணக்கு போட்டா லட்சக்கணக்கான ஏக்கர் லேண்டு, ரயில்வே, போர்ட்ஸ் அத்தாரிட்டி எல்லாம் சும்மா தண்டத்துக்கு இது எங்க இடம் அப்படின்னு போட்டு ட்ரஸ்ட் பார்க்கிங் நாட்டில் வந்து போர்டு மட்டும் வச்சுக்கிட்டு முக்கியமான இடத்துல வச்சிருக்காங்க இடம். அது உள்ளே அதிகமா சிட்டி சென்டர்ல கமர்ஷியல் இடத்த வச்சிருக்கிறது யாருன்னா ரயில்வேஸ் தான். பிரிட்டிஷ் பீரியட்ல அக்வயர் பண்ணி போட்டுச்சு. உங்க ஊரே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் காம்பவுண்ட் கட்டி இவ்வளவுதான் இடம் இருக்குமா? இல்ல. நீங்க நல்லா பாருங்களேன், பஸ் ஸ்டாண்ட்லாம் 10 வருஷம் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா ஊரை விட்டு வெளியே போயிடும். இப்போ நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் சென்னை பஸ் ஸ்டாண்ட் எங்க இருந்துச்சு? பாரிஸ்ல இருந்துச்சு. பாரிஸ் ரொம்ப க்ரௌட் ஆகுது, கோயம்பேடுக்கு மாத்தினாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கோயம்பேடு அவுட்ல மாத்தணும். ஊருக்கு வெளியில பஸ் ஸ்டாண்ட தூக்கி போடுறாங்க அப்படின்னு இப்ப கிளாம்பாக்கத்துக்கு மாத்தினப்ப எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இது என்ன பஸ்தா, அது இது எல்லாம் இங்க போய் எப்படி ஏறினது, இது அராஜகம் அப்படின்னு. இதை விட 2 முறைக்கு போராட்டம் அப்ப நடந்துச்சு. பாரிஸ்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட இங்க மாத்தினப்ப இங்க வந்து எவன் பஸ் ஏறுறது அப்படின்னு அப்பயும் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. எக்மோர்ல இருந்தா பஸ் எடுப்பான். எக்மோர் பாரிஸ்லாம் அடுத்தடுத்து ஆம்னி பஸ் எல்லாம் எக்மோருக்கு அந்த சைடுல தான் நிற்கும். இப்பயுமே சில பஸ் எக்மோர்ல இருந்தாங்க. எல்லா டிராவல்ஸ் ஆஃபீஸும் எக்மோர்ல தான் இருக்கு. ரூட்டை பாருங்க, எக்மோர் டி நகர் வழியா அவங்க பஸ் எல்லாம் வெளில போகும். தீபாவளி எல்லாம் அப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எக்மோர்ல இருந்து பஸ் எடுத்தா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் அங்கதான் இருந்துச்சு. அதை மாத்திதான் இப்ப கொண்டு வந்து இப்படி மாத்தணும். இதெல்லாம் மாத்தலாம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை மாத்தினாங்களா? ரயில்வே ஸ்கூல் அட்வான்டேஜ் அதுதான். எவ்வளவு பெரிய இடம் எக்மோர் ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின் நிக்கணும்னா அவ்வளவு இடம் கொடுத்துதான் ஆகணும். அது போக சுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம். இப்ப நமக்கு அங்க பெருசா இடம் இருக்குன்னு தெரியாது. என்ன எடுத்துட்டா அவங்க இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு. வெளியில ரோட்ல இஞ்சி படம் எடுக்கிற கரெக்ட் தானே? எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் திருப்பி அதை பண்ணிருக்காங்க. அடுத்தது இப்ப ட்ரெயின் சாப்பிட்றது கிளம்புது, அதை பாக்குறீங்க. அவ்வளோ இடம் இருக்கு, சும்மா கிடையாது. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு கீ வச்சிருப்பாரு. அது மட்டும்தான் கொடுத்தாலும் ஆப்ஷன் கிடையாது. சாப்பாடு அவங்க இந்தியன் ரயில்வேஸ்ல மட்டும்தான் சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்துல நீங்க வெளியில வேற நீங்க வைக்கிற பாத்திரம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 2ஆம் மாத்ததே இல்லையா தப்பா கொடுத்தா 2 பிரிண்ட் நடுவில் ஒரு ஆங்கிலம். நாமதான் இது வரைக்கும் தப்பா சாப்பிட்டு அதே சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்கும், வேற வழி கிடையாது. ஆப்ஷனே இல்லை.
உள்ள நுழைஞ்சீங்கன்னா உள்ளே ஏற்றம் இருக்கு, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்கு, பிரியாணி கடை எல்லாமே எல்லாம் ஸ்டேஷன் உள்ள இருக்கிற இடத்துல அப்போதைக்கு மானிட்டர் பண்றாங்க. இப்ப ரயில்வே காசு கொடுப்பாங்க. அவ்வளவு இடத்துக்கு சொல்லி ரயில்வே சொல்றாங்க. ரயில் ஓடுறது உங்களுக்கு காசு தேவை. சதன் ரயில்வே போன வருஷம் 2814 ரூபாய் லாஸ் போஸ்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஏன்னா கான்சென்ட்ரேட் ரேட் ஒரு ட்ரெயின் ஆபரேட் பண்றதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி செலவாகுது, எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் இதெல்லாம் தாண்டி அதுல இது போக எவ்வளவு இன்கம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் மொத்த சதன் ரயில்வே சர்வீஸ் கிடையாது. ஓகே, இதை நீங்க சும்மா போட்டு பாத்தீங்கன்னாலே வரும். 18 எடுக்காரு ரோட்வேஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. ஆமா, அது விழுவும். வர 2 நாளா ஆகும் பிடிக்கிறேன். வந்தா வரட்டும். ஓகே, பட் அசெப்ட் மானிட்டர் அதெல்லாம் இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன் மட்டும் இல்லை, இது ரயில்வே இடம் அப்படின்னு சும்மா ஒரு கம்பெனி மட்டும் வச்சிருப்பான். அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா தலிகைகள் பண்ணி அதெல்லாம் முக்கியமான இடம் பண்ணும். உங்க ஊர் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்க, அந்த ஊர்ல வந்து நினைச்சு மட்டும் ஊரோட சென்டர்ல தான் மேக்சிமம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதுல பக்கத்துல போறான ஏரியா ஒரு 10 மணிக்கு சும்மா அந்த வேலை பொருள்லாம் போட்டு அதெல்லாம் எவ்வளவு ரயில் லேண்டு எவ்வளவு காசு பண்ண முடியும், அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதுதான் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன கொடுத்துருக்கோம், நேஷனல் மானிட்டைசேஷன் பைப். அப்போ கவர்மெண்டோட அசெட்ஸ் டெப்டஸ் எல்லாம் சும்மா டெல்டமா கிடக்கிறதுதான் மானிட்டைசேஷன். ஓகே, வித்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அது விற்கிறது வேற, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துடும். முடிஞ்சு போயிடும். ஒன்ஸ் வித்துட்டா அதுக்கப்புறம் திருப்பி சொல்லுங்க, அதுக்கு வேற வாடகை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு நல்ல இன்கம். ஓகே, அண்ணா நகர்ல சாதாரணமா 100 ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட் நீங்க ஒரு கடை எடுக்கிறீங்கன்னா, சாரி 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கடை வாடகை எடுக்கிறீங்கன்னா 1,10,000 ரூபாய் வாடகை கேட்கிறாங்க. ஓகேவா, அப்ப இங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் லேண்ட் எவ்வளவு இருக்கு? இந்த 2 ரோடு தாண்டி போனீங்கன்னா பிஎஸ்சி குவார்டர்ஸ்னு ஒன்று, அந்த ரோட்டுக்குள்ள உள்ள போகவே பயப்படுவாங்க. பாலம் காடு மாதிரி அந்த பக்கம் உள்ள ரோட கனெக்ட் பண்றதுக்கு இன்னும் அங்க மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நானே அங்கதான் இருந்தேன் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும். ஓகே, எவ்வளவு இடம் அது? பிஎஸ்என்எலுக்கும் போஸ்டலுக்கு ரெவன்யூ குவார்டர்ஸ் இவங்க பிஎஸ்என்எல் மட்டும் உள்ள வச்சிருக்கிற இடம் 8000 இருக்கு. வாஷ் ஒண்ணுமே இல்லாம தானே இருக்குது. அது மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் ஏதாவது பண்ணி மானிட்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பர்பஸா தான் கட்டல, கட்டினா வயசு அவங்க ஆளை ரெக்ரூட் பண்றது. பிஎஸ்என்எல் கிடைச்சா எப்ப எக்ஸாம் வச்சு ஆள் எடுத்தாங்க, பேங்க் பவர் குறைக்கிறாங்க, சம்பளம் முடிஞ்சு கட்ட முடியாது. இப்ப இது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா இப்ப இருக்கவங்க ரிட்டையர் ஆகி போயிருக்கோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டுருவோம் மொத்தமா, மானிட்டைஸ் பண்றதுக்கு தான் வெயிட் பண்றாங்க பல்கா. பிஎஸ்என்எல் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பழைய எம்ப்ளாயிஸ். நானே என் ஃப்ரெண்டு வந்து ஜேஇஆர் தான் ஆஃபீஸர். போய் எங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா, கனெக்ஷன் கொடுக்குறது ஒரு சைக்கிள்ல 2 பேர் வருவாங்க, அவங்க போன் பிரச்சனையா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்கல்ல, பழைய கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க.
அவங்க எல்லாம் இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப எம்ப்ளாய் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் உள்ள சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, அவன் வந்து புலம்புவான், நான் இங்க குவார்டர்ஸ்ல தங்கியிருக்கேன், என் லைன் ஸ்டாஃபுக்கு அண்ணா நகர்ல சொந்தமா வீடு, அவனுக்கு சம்பளம் 70,000 ரூபாய், 1,400,000 ரூபா வாங்குறாரு. சீனியாரிட்டி 30 வருஷமா உள்ள இருக்காரு. சர்வீஸ் சீனியாரிட்டி போட்டீங்கனாலே என்ன ஆச்சு, அந்த பழைய ஸ்கீம்ல வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கட்டுப்படி ஆகல. முதல்ல பிஎஸ்என்எல் 2000 வரைக்கும் பிஎஸ்என்எல் லாபம் இருந்துச்சு. எத்தனை பேர் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் வைக்கிறீங்க மொபைல் கனெக்ஷன்? ஏதாவது ரெவன்யூ வரணும் இல்ல, வராம எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கட் பண்றாங்க. ஓகே, இங்க கீழ்பாக்கிட்ட இந்த மாதிரி நல்ல முக்கியமான இடத்துல எல்லாம் பிஎஸ்என்எல் பெரிய பெரிய இடமா இருக்கு. கேகே நகர்ல ஒரு பில்டிங் இருக்கும், கேகே நகரா, ஆமா, அந்த காசி தியேட்டர் கிராஸ் பண்ணும்போது இந்த பக்கமா போனீங்கன்னா காசி தியேட்டர் பிரிட்ஜ் வரும். அதுக்கு முன்னாடி ரைட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். கன்றாவே ஒரு பில்டிங் எந்த இதுவும் இல்லாம 1000 7 மணி கதம். அந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் 8,000 கோடி ரூபாய். அவங்க உள்ள வச்சிருக்கிற இடம் அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க தான் அப்படி இருக்கும். பட் அதோட வேல்யூவேஷன் அவ்வளவு இருக்கு. அசட் அவ்வளவு வச்சிருக்காங்க. ஆனா அவங்களால சர்வீஸ் கொடுக்க முடியல, இப்ப பிரைவேட்டோட கம்பீட் பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் லாஸ் மேக்கிங் தான். இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க சம்பளம் கொடுத்து இந்த இது வந்தோன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்தோடனே கிரிட்டிக்கல் சர்வீசஸ் மட்டும் ஆள் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிஎஸ்என்எல்லே மூட மாட்டாங்க. ஒரு கோர் குரூப் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணிக்குவாங்க. டிஃபென்ஸ் எல்லாம் நீங்க போய் ஏர்டெல் ஜியோட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அவசரம் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவன் கஸ்டமர் கேர் அட்டன் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனுக்குலாம் நீங்க, அதாவது கனெக்ஷன் வேணுமான்னு 1000 ரூபாய் கால் பண்ணுவாங்க. கனெக்ஷன்ல பிரச்சனை நீங்க கால் பண்ணீங்கன்னா சாட் பாட்டு தான் பேசும். நீங்க அப்போ ஒரு ஹியூமன் பீயிட்ட பேசவே முடியாது. அப்படித்தானே இருக்கு. அது மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுவும் இல்லாம சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. அதனால அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த இதுல வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. அதோட நிறுத்திக்க பாக்குறாங்க, செலவை குறைக்கலாம். அதுதான். ஓகே, அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னு தெரியுது. இது என்ன சொல்லியிருக்கோம், விச் ஆர் தி ஃபாலோயிங் ரிமைன்ஸ் வித் பப்ளிக் அத்தாரிட்டி. பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட எது இருக்கு அப்படிங்கறதான் இங்க கேட்டிருக்கோம். ஓனர்ஷிப் ஆஃப் த அசெட் இவங்க தான் வச்சிருப்பாங்க. இந்த யூசர் ஃபீஸ், டே டு டே ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ். ரயில்வேஸ் என்ன பண்றாங்க, பிரைவேட் ட்ரெயின் வந்துருச்சு இல்லையா, சதாப்திலாம் நிறைய முக்கியமா ஹார்ட் ரூட் எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் ஃபிளைட் மாதிரி உள்ள ஸ்டீவர்டர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் இருக்கு தெரியுமா? ஏரோஸ்டஸ் வச்சிருக்கிற மாதிரி உள்ள ஃபிளைட்ல ஸ்டீவர்டர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் இருக்கு இந்தியால. உள்ள வந்தோன்னா அப்படி குளிஞ்சு வெல்கம் சார் டவல் கொடுத்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ், இது வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து உட்கார வச்சு அதெல்லாம் பண்றதுக்கு ட்ரெயின் இருக்கு. நம்மளோட வந்தே பாரத்தெல்லாம் அதோட லோ அண்ட் வெர்ஷன் தான். இதுல நீங்க உள்ள போனோம்னா அவன் பாட்டுக்கு அவன் இதுக்கு 2 பேர் ஸ்டாஃப் இருப்பாங்க, வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த இதெல்லாம் வேறு. இதை தாண்டி வேற லெவல்ல அது செலக்டட் ரூட்ஸ்ல மட்டும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தக்கல்லே இப்ப டைனமிக் ரீச்சிங் வந்துருச்சு தெரியுமா? டிமாண்டை பொறுத்து டிக்கெட் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்லலாம் ரயில்வேஸ் அப்படி இருக்காது. ஸ்லீப்பர்னா 300 ரூபாய் டிக்கெட் இந்த ஊருக்கு அப்படின்னு இருக்கும். தக்கலா 450 ரூபா, 1.5 டைம் சார்ஜ் முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. பிரீமியம் தக்கல் என்னன்னு கேட்டா டைனமிக் ரீச்சிங். எவ்வளவு பேருக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸை காட்டாது. 450ங்கிறது 1500 ரூபாய் காட்டுது. ஏன்னா அத்தனை பேர் வேண்டாம் வாங்கிக்க, 1500 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படிங்கிறவங்க போயிருக்கு. இப்ப கவர்மெண்ட்டும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்குது. சர்வீஸுங்கிறத தாண்டி அந்த இதுக்கு போயிடுச்சு. நியாயமா இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு இன்னொரு ட்ரெயின் விடணும் கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட்டும் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சு, which is actually என்ன பண்றது, மாறலே அது தப்பு. ஓகே, எல்லாம் இதுவும் அடிக்கடி
நியூஸ்ல இருந்ததுங்க, எப்பவுமே இருக்கும். Double taxation. The principal purpose test in tax treaties is designed to ensure that individuals are taxed only in their country of birth, prevent greedy shopping, allow RBI to tax dividends, exempt digital nomads. என்னடா கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு தெரிய வேண்டியது டபுள் டாக்ஸேஷன். வாட் யூ மீன் பை டபுள் டாக்ஸேஷன்? ஒரு இன்கம் 2 தடவை டாக்ஸ். பொதுவாக அது எங்க நடக்கும்? நம்ம ஊர்ல பொதுவாகவே நடக்கும். இன்கம் டாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அதை பத்திலாம் அவங்க கண்டுக்கல. இந்த டாக்ஸ் அதுக்கானது கிடையாது. அது நீங்க இப்பத்தி தான் ஆகணும். அது ஒரு பேரடாக்ஸ். நீங்க அதுக்குள்ளதான் வாழ்ந்தான். இப்போதைக்கு அது சொல்யூஷன் கிடையாது. இது எதுக்குன்னா ஃபாரின்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சம்பாதிச்சு இங்க அனுப்பலாம், சம்பளம் அனுப்புவாங்க, ரெமிட்டன்ஸாவோ ஏதோ ஒன்று கொண்டு வராங்கன்னா. இப்ப எந்த ஊர்ல சம்பாதிக்கிறானோ அந்த ஊர்ல சம்பளத்துக்கு இன்கம் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்ப அங்க டாக்ஸ் கட்டிடுவோம். அப்புறம் அங்கேதான் இங்கே அனுப்பிச்சு விட்டா அது உள்ள வருது, இன்னும் உனக்கு இன்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டாக்ஸ் போட்டாங்கன்னா அது 2 டாக்ஸ் ஆகுது. இன்கம் டாக்ஸே 2 தடவை போட்டுருவாங்கல்ல, அது பண்ணக்கூடாது அப்படின்னு குளோபலா போட்ட அக்ரிமெண்ட். டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், DTAA அப்படின்னு ஒண்ணு இருக்கும். DTAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் அக்ரிமெண்ட், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். சரிங்களா? இப்ப இது வந்து இட் இஸ் ஃபார் 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் அந்த மாதிரி நடக்குது. ஓகேங்களா? அந்த டாபிக் உள்ளதான் வருது இந்த பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதுல என்னன்னா சில கண்ட்ரிக்கு நடுவில் நம்ம அக்ரிமெண்ட் ட்ரீட்டி ஏதாவது போட்டிருக்கோம். மற்ற கண்ட்ரிக்கும் நமக்கும் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு. பொதுவா எல்லா கண்ட்ரிக்கும் இங்க டாக்ஸ் வேறங்க. மால்டீவ்ஸ்க்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். போடலாமா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடலாம். அது மாதிரி ஏதாவது டாக்ஸ் சில அக்ரிமெண்ட். பிரான்ஸ் கூட நான் தனியாக ஒரு அக்ரிமெண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு போகலாம். இந்த நியூஸ் வந்ததே காரணம் பிரான்ஸ் கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதனாலதான் டாக்ஸ் ரிலேட்டடா. ஓகேவா? அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு ஸ்பெஷல் கண்டிஷன் ஏதாவது கொடுக்கும், டாக்ஸிங்ல இந்த மாதிரி விஷயத்துல. அதை யூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறது தான் பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. இது வந்து கம்பெனிக்கும் அப்ளை ஆகும், இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் இல்லை. ஓகேவா? இப்போ அதான் வோடாஃபோன் கேஸ் ரொம்ப ஃபேமஸா சொல்லுவோம். வோடாஃபோன் எந்த ஒரு கம்பெனி? பிரிட்டிஷ் கம்பெனி, பிரிட்டிஷ் மொபைல் ஆபரேட்டர் வோடாஃபோன். இந்தியாவில் வோடாஃபோன் இருக்கு தெரியும்ல, இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பீக்ல இருந்துச்சு 2005 பீரியட்ல எல்லாம் பார்க்குற இடம்லாம் டச் டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஹச்னு ஒரு மொபைல் நெட்வொர்க் இருந்துச்சு. இந்த பங்கு அதுதான் அவங்களோட இதா இருக்கு. பிராண்ட் அம்பாசிடர் அந்த டாக் வச்சிருந்தாங்க, அதை வச்சு தான் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்ப கிடையாதுங்க. 2005 பீரியட்ல அவங்க கொஞ்சம் டாக்ஸ் எவேட் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட் 2005ல ஒரு 12,000 கோடி எவேட் பண்ணிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 கோடி யோசிச்சு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டு காசு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. இப்ப நம்மளோட சாலிட்டர் கவர்மெண்ட் லாயர், அவரு தான் அந்த கேஸ் ஜெயிச்சிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஏன் இப்போ ஃபேமஸ்னா இந்த கேஸ் ஜெயிச்சு அவர் வாங்க 10% டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு?
1600 கோடி கேஸ் வாங்கினாரு. வோடபோனுக்கு லாபம் தானே, இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு 12,000 கோடி கிடைக்கும். கேஸ் ரன் பண்ணி கொடுத்தா எவ்வளவு ஒண்ணும் கட்டல. இவருக்கு அவரோட ஜூனியர் அத்தனை பேருக்கு பெனிஃபிட் வாங்கி கொடுத்தாரு. பெரிய பார்க்காரு சார். இருக்கும் கார் வாங்குறது சாதாரண இல்லையா? இப்போ என்ன பர்பஸ்னா, இவங்க எப்படி டாக்ஸ் பண்ணாங்க ஒரு எந்த கார் வேணாலும் உங்களுக்கே தெரியாம நீங்களே கம்பெனி. நமக்கும் மொரிஷியஸுக்கும் டாக்ஸ் கிடையாது. மொரிஷியஸ்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க டாக்ஸ் கிடையாது. ஏன்னா அது குட்டினாங்க ஒண்ணுமே இல்லாத அவங்க டாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐலாண்ட் நேஷன் முக்கால்வாசி ஐலாண்ட் நேஷன்ஸ்ல வேற ரெசோர்ஸே இருக்கு. மாநிலத்துக்கு வேற என்ன இருக்கு? டூரிசம் தவிர அவங்க யாரும் டூரிசம் இல்லைன்னா அதுவே பண்ண முடியாது. அவங்க இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்து குறைச்சுன்னா விவசாயம் எல்லாமே அவங்க இம்போர்ட் தான் முடியும். அதாவது நீங்க தெரியும் டூரிசம் மட்டும்தான். இப்ப அங்கேயிருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதுல போய் என்ன டாக்ஸ் பண்ணிட்டுன்னா அவங்களுக்கு ஒரு கன்செஷன் பெருசா வராதுல்ல அவங்க. அதனால இங்கிலீஷ் ரன் கொடுக்குறோம். வோடபோன் என்ன பண்ணுறது, மொரிஷியஸ்ல இந்த மாதிரி ஒரு 10 வாங்கி இங்கே வந்து வோடபோன் மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு? மொரிஷியஸ்ல இருந்து வருது. உலகத்திலே வோடபோன் இந்தியாவிலே மறித்து ப்ராஃபிட் எல்லாம் எழுதி. அப்ப நான் மொரிஷியஸுக்கு அதே மாதிரி டாக்ஸ் இருக்கணும். அங்க என்ன காசு இல்லாம ஆக மொத்தம் 3 கவர்மெண்டே எழுதி காப்பீடு கொண்ட ஒரு காரணம். இதை அவாய்ட் பண்றதுக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, இததான் வந்து செக் பண்றதுக்கு கொண்டது. இந்த பிரின்சிபல் பர்பஸ்ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஆப்ஷன்லயே பாருங்க, ட்ரீட்டி ஷாப்பிங் வேற an entity set up in a country solely அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மொழியா ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு ரூல் இருக்கு, அதையும் பாருங்க. GPAA GPAA ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, GP நான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் GAAR ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல். ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் இதுவும் இந்த டாக்ஸேஷன் எழுதலாம். இப்ப நிறைய ரூல்ஸ்ல சேஞ்ச் பண்ணாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா வேற கண்ட்ரிலேருந்து உள்ள வரது இல்லை. அப்ப அதுக்கெல்லாம் டாக்ஸிங்லாம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கோம் பிரைசிங். அதே மாதிரி எதெல்லாம் இந்த லோ டாக்ஸ் இருக்கோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் இந்த அளவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊர்ல போய் இருந்துக்கிட்டு பண்ணிடலாம்ல. அதை புரியுதா? ஒரு இண்டிவிஜுவல் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, என்ன பண்ணிக்கலாம், ஏமாத்தலாம். அதை கண்டுபிடிக்கிறது டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட் எங்க டாக்ஸ் கட்டிருக்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ தனியா யாரும் ஒரு கருத்து லாக் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக பண்றது. ஓகே, அதான் அந்த டாபிக். அடுத்து பாருங்க 11th கொஸ்டின். பி ரெடி அசஸ்மெண்ட் யாரோட இனிஷியேட்டிவ்? பி ரெடி அசஸ்மெண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்டு பேங்க், IMF, WTO. வேர்ல்டு பேங்க் பி ரெடினா பிசினஸ். ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு பிசினஸ் ரெடியா இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்றது ஒரு ரேங்கிங் மாதிரி வச்சுக்கீங்களேன்.
இதுல நல்ல இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல பிசினஸ் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ற கண்ட்ரி அப்படிங்கிற கண்டிஷன். இதுல நல்ல ரேங்க் எடுக்கலாம். அப்ப அந்த கண்ட்ரிக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப அதை எப்படி அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில இருக்கிற பாசிபிலிட்டி, கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ எப்படி இருக்கு, ஓகேங்களா, லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், ரெகுலேட்டரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, இதெல்லாம் புரிச்சுன்னா அது பிசினஸ் ரெடியா இருக்கா இல்லையா, ரெட் டேபிசம், இது கரப்ஷன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே ஃபேக்டர்ஸா உள்ள கன்சிடர் பண்ணுவாங்க. அதை பொறுத்து. ஓகேவா? பி ரெடி அப்படிங்கிறது இந்த பிசினஸ் ரெடி, அதுக்கு 3 முக்கியமான பாராமீட்டர்ஸ் கன்சிடர் பண்றாங்க வேர்ல்டு பேங்க். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் எப்படி இருக்கு, 3 பாராமீட்டர்ஸ் மட்டும் என்ன நோட் பண்ணிக்கணும். ஒண்ணு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் எப்படி இருக்கு, ரெண்டாவது பப்ளிக் சர்வீசஸ் எப்படி இருக்கு, பப்ளிக் சர்வீசஸ் எப்படி இருக்கு, மூணாவது ஆபரேஷனல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு. சோ இது 3 வச்சுதான் இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? கிளாசிபிகேஷன் பாருங்க. டு பி கிளாசிஃபைட் as மகாரத்னா, CPSE, CPSE னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் must already have. ஒரு கம்பெனியை நீங்க மகாரத்னா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும்னா அவங்க ஆல்ரெடி என்ன கண்டிஷன் வச்சு நவரத்னமா இருக்கு. ஓகேவா? இதுவும் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். இப்ப 2-3 கம்பெனிக்கு ஸ்டேட்டஸ் மாத்தினாங்க. நிறைய நியூஸ்ல இருந்துச்சு கடைசி 6 மாசத்துல நிறைய பார்த்தாங்க. எந்த கம்பெனிக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. பட் இதோட கிரைட்டீரியா ஓகே, இதை எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா, ஓகே, இது மாதிரி நிறைய கிளாசிபிகேஷன். இந்த கிளாசிபிகேஷன் ஒவ்வொருத்தரும் சில பேர் பண்ணிருக்கோம்னா அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் ப்ராஃபிட் எவ்வளவு, ஒரு வருஷத்தை வச்சு கேட்க மாட்டாங்க. 3 வருஷத்துல அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் இதுதான் பேசிக் கிரைட்டீரியா. அது எவ்வளவு தான் மினிரத்னாவா, நவரத்னாவா, மகாரத்னா. 5 கோடினா மினிரத்னா, 50 கோடினா நவரத்னா, 500 கோடினா மகாரத்னா அப்படிங்கிற நான் இந்த வேல்யூ தப்பு சொல்றேன். ஓகேவா? டர்ன் ஓவர் தனியா இருக்கும், ப்ராஃபிட் தனியா இருக்கும். ஓகே, அது போக மகாரத்னாவா இருக்கணும்னா ஆல்ரெடி மகாரத்னாவா இருந்திருக்கும். இது அடிஷனல் கிரைட்டீரியா. இப்போ நவரத்னானா ஆல்ரெடி மினிரத்னாவா இருக்கும். இது மாதிரி சில கிரைட்டீரியா இருக்கும். அதை கண்டிப்பா பார்த்துருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அது கண்டிப்பா பார்த்துருக்கு. இப்போ ஒரு பவர் கம்பெனியை வந்து இதுவா மாத்தினாங்க, மகாரத்னாவா ஜனவரிக்கு வந்து அதுக்கு அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இந்த இது கொடுக்கும்போது இந்த ரெகக்னைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு சில அட்டானமி கொடுப்பாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் இருக்கு தானே, அப்ப கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கும்? அல்டிமேட்லி எந்த டெசிஷன் எடுக்கினாலும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும். ஓகே, பட் இவங்க எல்லாம் ஆல்ரெடி ப்ராஃபிட் மேக்கிங். அப்ப நல்ல ப்ராஃபிட்ல போகுதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள இருக்கிறத நீங்களே பார்த்து டெசிஷன் மேக்கிங் இதை வந்து அவங்க கையில கொடுத்துட்றாங்க. அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். அது எந்த லிமிட் வரைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் மாறும். மினிரத்னாவுக்கும் ஒரு இது இருக்கும். பினான்சியல் அட்டானமி, காசு செலவு பண்றதெல்லாம் அவங்களே ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும். மினிரத்னா அவ்வளவு, நவரத்னா தான் இது. அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் நியூஸ்.
இவனும் காலங்காலமாவே இருக்கிறவன் தான். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். If the price of education and health rises, which index will reflect the change? இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கேட்கு. உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியும், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியும். சிபிஐல அக்ரிகல்ச்சர் லேபருக்கு ஒன்று இருக்கு, இண்டஸ்ட்ரியல் லேபருக்கு ஒன்று இருக்கு, ரூரல் அர்பன் இப்படி நிறைய பிரிச்சிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட கேப்சர் பண்ணும். இதுல எதுல வரும் அதான் கொஸ்டின். டைரக்டா இங்கிலீஷ் கேட்க வாய்ப்பு இருக்காம எஸ் இப்படியே கேட்கலாம். ஏன்னா இது உங்க லாஜிக்கை தான் டெஸ்ட் பண்ணுது. மனப்பாடம் இது எதுல வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்ஓ சாரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ யார் கால்குலேட் பண்றான், யார் ரிலீஸ் பண்றான்? என்எஸ்ஓ தான், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. எதுக்கு இது பண்றாங்க? ரெகுலரா சிபிஐ இவ்வளவு இந்த வருஷம் டபிள்யூபிஐ என்ன அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எதுக்கு? இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங். இன்ஃபிளேஷனை இதுக்குள்ள நிறுத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப இன்ஃபிளேஷன் எவ்வளவுன்னு தெரியணும், எங்க இருக்கு அப்படிங்கிறத இவங்க தான் சொல்றாங்க. ஓகேவா? இதுல எது ஆன்சர்? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அது என்னது? இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து எவ்வளவு இதெல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போறாங்க, என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு அதை சொல்ல போகுது. அதுக்கும் எஜுகேஷன் ஹெல்த் ரைஸ்க்கும் என்ன இருக்கு எடுத்துடலாம். ரெசிடெக்ஸ்ங்கிறது ரெசிடென்சியல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது. ஸோ அப்போ அதுலயும் இது ரெண்டும் வரல. உங்க காம்படிஷன் வந்தா டபிள்யூபிஐயா சிபிஐயா தான். எஜுகேஷன் ஹெல்த் எல்லாம் எதுல வருது? பிரைமரி செகண்டரி சர்வீசஸ். இதுல எதுல வரும்? அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ். இதுல எதுல வரும்? சர்வீஸ். நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், wholesale price index will not calculate services. You get your answer. Only good. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ். அது ஒரு கொஸ்டின். The vehicle scrappage policy provides an incentive for new purchases in the form of. அதான vehicle scrappage policy. பலதெல்லாம் ஸ்கிராப். இதெல்லாம் ரோட்லயே ரோட்ல வர்க்க கிடையாது. வண்டியெல்லாம் நீங்க நிறைய பேர் ஓட்டிருக்காங்க. எப்ப எங்க நிக்கணும்னு தெரியாது. இந்த பிரச்சனை இருக்க வண்டியெல்லாம் ரோட்ல ஓட்டுறாங்க. நிறைய பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு? ஃபிட்னஸ் இருக்காது அந்த வண்டிக்கு. ஆக்சிடென்ட், லைஃப் லாஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது போக பொல்யூஷன் நார்ம்ஸ் இல்லையா? அதெல்லாம் நம்ம எதுக்கு பொல்யூஷன் நார்ம்ஸ் வச்சிருக்கோம்? இதெல்லாம் குறைக்கிறது. இதெல்லாம் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை. இப்ப இன்சென்டிவைஸ் பண்ணணும். பழைய வெஹிக்கிளை வித்துருங்க அப்படிங்கிறத இன்சென்டிவைஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேள்வி. என்ன பண்ணா பழைய வெஹிக்கிள் இருப்பாங்க? டைரக்டா இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்கீம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்கு? 100% ஜிஎஸ்டி ஆன். ஆமா, எனக்கு 100% டிரைவர் இவி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நார்மலா வெஹிக்கிள் வந்து 1.5 லட்சம் ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன். அது எப்ப நீங்க செக்மெண்ட்
பெரிய கார்னா அதுவே 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய் ஒரு கோடி ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10% போட்டீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். EV 1000 ரூபாய். ஓகே, ஆனா இது ஆன் EVs. கிராஃபைட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சம்பந்தம் கிடையாது. Exemption from registration fees for the new vehicle. அவசர போட்டுட்டு நீங்க புதுசு வாங்குறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே எக்ஸாம் பண்றாங்க. அதுதான் ஓகேங்களா. மேல உள்ளது ஈவிக்கு வந்து டாபிக் இது கிடையாது. நியூஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா 2030 இந்தியா ஒரு பெரிய கிரைசிஸே ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குளோபல் சர்வே. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ், ரோடு வர்த்தினஸ் இல்லாத ஃபிட்னஸ் இல்லாத வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா that will be around 30 to 50 million vehicles throughout the country. இப்ப நீங்க அங்கங்க பார்த்துருக்கலாம், சில இடத்துல ஒரு கார் ஏதோ நீங்க கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போயிட்டு டயர்லாம் நீங்க கூடு மட்டும் படுத்து அது மேலே ரோடெல்லாம் போட்டுருப்பாங்க. வண்டி பக்கத்துல எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் சில இடத்துல கிடைக்கும் போது பழைய யானை பழைய மாட்டு கார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு எடுக்கிறது தெரியாம போயிடுது. அதனால இதெல்லாம் நம்ம ஏன் எடுத்து இறக்கி போடக்கூடாதுன்னு எனக்கு நிறைய தோணுது. அதனால கிடையாது இல்லையா, அந்த மாதிரி வெயிட்டோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 50 மில்லியன் போகும். அதோட பெரிய கிரைசிஸா இருக்கு இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் வந்துச்சு. அது போக நம்ம இந்த இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான காரணம் நம்ம நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். we are trying to promote clean energy. அதனால ஓகேங்களா. ஸோ அதனாலதான் இது நியூஸ் இருந்துச்சு. Climate resilient agriculture. Which of the following is a key feature of direct seeded rice DSR technology? D. ஓகேவா. பொதுவா உங்களுக்கு இது ரைஸ் எப்படி கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இது உங்களால மொத்தமா நெல் பிரதானுக்கு போட்டாங்கன்னா வளர்க்கும். அப்புறம் அதை எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். இதுல அது கிடையாது. அந்த ப்ராப்பர் கேப்போட எடுத்து வந்து ஓகேவா. அது வந்து மீத்தேன் எமிஷனை ஆக்சுவலி குறைக்கும். வாட்டர் கன்சம்ஷன் ஆப்ரேஷன் குறைக்கும். அதுக்காக கொண்டு வந்ததுதான். ஓகேவா. டாபிக் இன் நியூஸ் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் தான். இந்த 3 மாசத்துக்கு மட்டும் 6 கிளைமேட் இதுவும் அது ஒரு பார்ட்டாக நம்ம நடிச்சோம். ஆனா இது மட்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவுக்கு பிரைமரி டிமாண்ட் ஆச்சு. ஆர் நம்ம அப்கமிங் கிரைசிஸை ஃபேஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான. இப்போ நீங்க தப்பிச்சிருவீங்க, அடுத்த பேட்சுக்கு நான் இன்னொரு எடுத்தாச்சும் இருக்கணும். எல்லினோடு இல்லாம இந்த வருஷம் வந்துச்சுன்னா டபுள் எல்லினோ பதிவு பண்ணிக்கலாம். 11 வருஷம் கழிச்சு ரொம்ப சிவியரா அந்த 2056 அந்த சமயத்துல சுத்தமா தண்ணியே இல்லாத அளவுக்கு வயிற்று கருக்கின அளவுக்கு பிரச்சனை எல்லாம் அந்த அளவுக்கு சிவியரா அந்த வண்டி எழுதிட்டு வருகிறது வாய்ப்பு. இங்க ஐஎன்டிஏ வந்து லோவர் தான் அமெரிக்கன் ரைட்பால் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அதாவது ஆவரேஜ் மனசனோட கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. எல்லினோ ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. So yes, we are a populous country.
இவ்வளவு பாப்புலேஷனுக்கு ஃபுட்டு இந்த இதுன்னு வரும்போது நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இனிமே அவாய்ட் பண்ண முடியாது. இது ரெகுலரா இருக்க போறதுதான். அப்ப அதை மேனேஜ் பண்ணணும்னா கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது தான் முக்கியம். ட்ராட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், ஃபிளட் வந்து அதுல எப்படி சர்வை பண்றது, ஓகே, இப்போ அப்கமிங் கண்டிஷன்ஸ்க்கு கோப் அப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும். அப்ப அந்த கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர்ல இது ஒண்ணு ரொம்ப சின்னதா சொல்லணும்னா, ஓகேவா. இதுக்கு ஒரு ஸ்கீமே இருக்கு, நிக்ரா, NICRA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. நேஷனல் இன்னோவேஷன்ஸ், NICRA, நேஷனல் இன்னோவேஷன்ஸ் இன் CRA என்ன, கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர். அதுக்கு ஒரு ஸ்கீமே கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது போக இதுல ரிலேட்டடா இருக்கிறது இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் டிஃபரன்ஸ் என்ன இது. சப்சிடிஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் நியூஸ் அது மட்டும் இல்ல, அந்த WTO அந்த அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னு ஒரு இது இருக்கு. எந்தெந்த சப்சிடி கொடுக்கலாம், எதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. இன்கேஸ் நம்ம ட்ரேட டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா என்ன பண்ணலாம், நம்ம மேல WTO கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். It's not just for agriculture, any days, any commodity, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா சைக்கிள் முன்னால ப்ராப்ளம் இந்தியா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. சோலார் பேனல் டொமஸ்டிக் மேனுஃபேக்சருக்கு நம்ம கொடுக்குற சப்சிடி இதெல்லாம் ட்ரேட் டிஸ்டார்ட். ஆப்வியஸ்லி தெரியும், சைனா ப்ராடக்ட் அளவுக்கு சீப்பா இருக்காது. நம்ம சப்சிடி கொடுத்து நம்மளது சீப்பாக்குறோம், அதனால எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இது பாருங்களேன், எந்தெந்த WTO கிரீன் பாக்ஸ் சப்சிடி இருக்கிறது என்ன? சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன் ஏவா, கிரீன்னால ஓவர் உள்ளதுதான் பர்மிட்டட். ஓகேவா. ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், கிரீன் பாக்ஸ். கிரீன் பாக்ஸ் பர்மிட்டட், ஆம்பர் பாக்ஸ் காஸ்ட்லி. சாரி, ப்ளூ பாக்ஸ் வந்து ஓகே, லாங் இருக்கு. ஆம்பர் பாக்ஸ் தான் கொடுக்க கூடாது, உடனடியாக அப்படிங்கிறதுதான் ஆம்பர் ஆர் ரெட் பாக்ஸ்னு வருது. அதெல்லாம் ட்ரேட் பாதிக்கக்கூடிய, ஓகேங்களா, அந்த சப்சிடிஸ் தான் ஆம்பர் பாக்ஸ்ல உள்ளது. அதான் நம்ம திருப்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கோம். எந்தெந்த சப்சிடி எதுக்குள்ள இருக்கு, எதெல்லாம் ட்ரேட் டிஸ்டார்டிங், எதெல்லாம் ட்ரேட் டிஸ்டார்டிங் இல்ல, இதையும் நீங்க பார்க்க சொல்லி. ஓகேங்களா. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய சப்சிடிஸ் நம்ம ஃபர்டிலைசருக்கு இருக்கு, பவருக்கு இருக்கு, வாட்டருக்கு இருக்கு. இதெல்லாம் இன்புட் சப்சிடிஸ். ஃபர்டிலைசர், பவர், வாட்டர்லாம் இன்புட் சப்சிடி. விளைச்சலுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு அவுட்புட் சப்சிடியும் நம்ம கொடுக்குறோம். MSP கேரண்டீடா அந்த பிரைஸ் கொடுக்குறோம். இன்புட் சப்சிடி, அவுட்புட் சப்சிடி தனியா இருக்கு. எது கொடுக்கலாம், எது கொடுக்க கூடாது. நம்மளோட சப்சிடிஸ் ஆஃபன் கிளாஸ் வித் ஆம்பர் பாக்ஸ் சப்சிடி தான் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கறது. MSP எடுக்க சொல்றாங்க. MSP வந்து ஆம்பர் பாக்ஸ்ல தான் இருக்கு. அதை எடுத்து நீங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்சிடியா இல்லாம இப்படி கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் அப்படி போன பிரைஸ் எப்படி இருக்கும், கொடூரமா இருக்கும். ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்னு ஒன்றும் இருக்காது. இந்தியன் மார்க்கெட் will be flooded with இம்போர்ட்டட் ரைஸ், வீட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும். முன்னாடியே சொல்லியிருக்க, நம்ம ப்ரொடக்ஷன் மெத்தட்லாம் எஃபிஷியன்ட் கிடையாது. வேற ஏக்கருக்கு நமக்கு கிடைக்கிறது அரிசியெல்லாம் கம்மி. நம்ம 2500 கிலோ ப்ரொடியூஸ் பண்றோம்னா 6000 கிலோ ப்ரொடியூஸ் பண்றோம். ஆஸ்திரேலியா ஒரே ஏக்கர் தான்,
ஒரு ஏக்கர் பிளாட்ல நம்ம வெறும் 2500 கிலோ ப்ரொடியூஸ் பண்றோம், அவன் 6000 வரைக்கும் போறான். சைனா 4000 இருந்து 5000 நிக்குது. அப்ப ஆப்வியஸ்லி யாருக்கு லாபம் ஜாஸ்தியா இருக்கு? யாரால சீப்பா கொடுக்க முடியும்? மாட்டிக்குவோம் நம்ம. அந்த எம்எஸ்பி எடுக்க சொல்றாங்க, பட் ஆப்வியஸ்லி நம்ம இதுல தப்பிச்சிட்டோம். பீஸ் கிளாஸ் இருக்கு. பீஸ் கிளாஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். வாட் இஸ் பீஸ் கிளாஸ், இந்த விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து, ஓகேவா? ஸோ அதனால இது நியூஸ்ல அதிகமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இந்த மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், கிளப்பிங், எந்தெந்த பேங்க் நிறைய மர்ஜர்ஸ் கொண்டு வந்தது, அப்படி இப்படின்னு நிறைய. ஓகே, ஆர்பிஐ நார்ம்ஸ், ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, அது இதுன்னு எல்லா விஷயத்துலையும் நிறைய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதனால இப்போ இதில் கொண்டு வந்திருக்கோம். விச் ஆர் த ஃபாலோயிங் ரெகுலேட்ஸ் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்? ஆர்பிஐ. ஓகே, இந்த கொஸ்டின் லைட்டா டெஸ்ட் பண்ணி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெகுலேட் த ஜெனரல் ஆபரேஷன்ஸ் ஆஃப் யூசிபிஸ் அப்படின்னு கொடுத்தா நான் பார்த்தேன். ஓவரால் ஆபரேஷன்ஸ் இது பண்றதுதான் அவங்க. ரெஜிஸ்டார் இருப்பாரு, ரெஜிஸ்டார் பார்த்துக்குவாங்க. பேங்கிங் ரிலேட்டடா இருக்கிறத ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ, டியூவல் ரெகுலேஷன். ஸ்பெசிபிக்கா இங்க பேங்கிங் ஆபரேஷன்ஸ் அதனாலதான் கொடுத்துருக்கேன். பேங்கிங் ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணும். மற்றபடி அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, போர்டு என்ன இது பண்றீங்க, இதுக்குள்ளெல்லாம் யார் வரணும்னா ஆர்பிஐ வராது. புரியுதுங்களா? யாரு ஜெனரலா ரெகுலேட் பண்றாங்கன்னு கேட்டா ஆர்பிஐ கிடையாது. ஓகேவா? யூசிபி மட்டும் இட் ஹாஸ் டியூவல் ரெகுலேஷன். கேர்ஃபுல்லா அதை பார்த்துக்கணும். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். யூசிபிஸ் ஹஸ் பீன் அண்டர் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? யூசிபி மட்டுமே 4 டயர் கிளாசிபிகேஷனையும் பார்த்துக்கங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல கிட்டத்தட்ட 4 டயர் கிளாசிபிகேஷன் இருக்கு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு. அதுவும் பார்த்து. Indian Railways. The primary objective of dedicated freight corridor project is to. நியூஸ் நிறைய இதுல இருந்துச்சு, இதுலயும் சொன்னேன் உங்களுக்கு. எக்கனாமிக் சர்வேலையும் டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்டரை பத்தி சொன்னோம். அதனால பட்ஜெட் சர்வே ரெண்டும் சேர்ந்தாப்புல வந்தது. இது நம்ம கடைசி செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் தானே பாக்குறோம். நிறைய நியூஸ்ல இருந்ததுனால அதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். இப்போ டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்டர் எதுக்கு? பி தான் இல்லையா? இது எதுக்கு அப்படின்னா ஆபரேஷனல் ரேஷியோ அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக. ரயில்வேஸ் ப்ராஃபிட்டபிளா மாத்தணும்னா இப்ப இதுக்கு தனியா தேவை டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஓகேங்களா? அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட்ஜெட்ல இதுக்கு தனியா ஆத்ம நிர்பார் ஃப்ரைட் டெர்மினல்ஸ்னு தனியா அனௌன்ஸ்மெண்டே வந்திருக்கு. செல்ஃப் சஃபிஷியன்டா ஃப்ரைட், நம்ம ஓவராலா லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை குறைக்க நினைக்கிறதுனால ஆத்ம நிர்பார் ஃபிளைட் டெர்மினல்ஸ் தனியா நம்ம கொண்டு வரோம். அதுதான் டார்கெட்டே பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு 27% ஆஃப் த ஃபிளைட் தான் ரயில்வேஸ்ல வருது. ரயில்வேஸ் தான் எஃபிஷியன்ட், ஆனா காஸ்ட்னால நம்ம பண்றது இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை 45% ஆக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். 2030 we are aiming to increase the transport of goods in railways to 40%. இப்போதைக்கு 27 தான் இருக்கு. அதை அந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இது போக வந்தே பாரத் கார்கோ ட்ரெயினும் கொண்டு வரப்போம். இது கொஞ்சம் ரொம்ப மோங்கா இருக்குல்ல? வந்தே பாரத் பிரீமியம் ட்ரெயினா நீங்க இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஓகே. பிரீமியம் சர்வீஸ்னா ஏசி பண்ணி வச்சிருப்பீங்க, உள்ள ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து. கார்கோல என்ன வந்தே பாரத்? வந்தே பாரத் ஸ்பீடெல்லாம் போகாதுங்க. மீதி ட்ரெயினை நிறுத்திட்டு நிறுத்தாம கொண்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆமா, வைகை எக்ஸ்பிரஸோட ஆவரேஜ் ஸ்பீடு மதுரைக்கு போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட ஸ்பீடு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, எது கூட பாருங்க. வந்தே பாரத் ஸ்பீடா காட்டுறதுக்கு வைகை 3 ஸ்டாப்பிங் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிக்காத இடத்துல நின்றுட்டு போகுது. அஃபோர்டபிள். இன்னொன்று வந்து நேமிங்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம்.
ஊரு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா இதுதான் வந்தே பாரத், வந்தே பாரத், வந்தே பாரத். சென்னை கோயம்புத்தூர் வந்தே பாரத், சென்னை மதுரை வந்தே பாரத், சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத், சென்னை கன்னியாகுமரி வந்தே பாரத், சென்னை பெங்களூர் வந்தே பாரத், எத்தனை வந்தே பாரத் நேம் பண்ண வேண்டியதுதான். இப்போ சில விஷயம் இருந்துச்சு, ஜன் சதாப்தின்னு ஒரு ட்ரெயின் வந்துச்சு. ஓகே, சில இது துரந்தோன்னு ஒரு எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த பீரியட்ல காங்கிரஸ் கொண்டு வந்தது, அதுக்கு அகேன்ஸ்டா கொண்டு வரணும் இப்படி. பட் அதுக்கு முன்னாடி ரயில்வேஸ் பேர் வைக்கிறதுலாம் வந்து யோசிச்சு பாருங்க. நம்மளோட பழைய ட்ரெயின் பேர்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா ஊருக்கும், இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், மற்ற ஊருக்கு கஷ்டம். சென்னை டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், துரந்தோவுக்கு அடுத்த ஃபாஸ்டஸ்ட் அதுதான். 28 ஹவர்ஸ்ல துரந்தோ போயிடும். இது 29 ஹவர்ஸ்ல 30 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், அந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்கும். சார்மினார் எங்க இருக்கு, டெஸ்டினேஷன் உங்களுக்கு அதை வச்சு தெரியும். சேரன் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர், பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மதுரை, முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி, பேர்ல் சிட்டி. இல்லையா? ட்ரெயின் போறது பாருங்களேன், பேரு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி, சோழன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர், வைகை மதுரை, பல்லவன். பேர் வச்சு அது டிஸ்டிங்விஷ்டா இருந்துச்சுல்ல. ஓகே, இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் தட் ஹேஸ் சம் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ஓகே, நீங்க ஃபேஸ்புக்லயோ, மேபி இவங்கெல்லாம் பல ஆட்களா இருக்கும், ஃபேஸ்புக்ல தான் இருக்கும். வைகை எக்ஸ்பிரஸ் ஃபேன்ஸ் கிளப்னு ஒரு பெரிய குரூப், அதுல போயிட்டு வருவாங்க ரெகுலர் மெம்பர். அந்த ட்ரெயினர் எத்தனாவது வருஷத்துக்கு விழாலாம் எடுத்து ட்ரெயினை கொண்டாடினாங்க. ஃபேமிலி மெம்பரா கன்சர்ன் பண்றதுக்கு அந்த இது ஒரு ட்ரெயினுக்கு புரியா பஸ்டே எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி இதுக்கும் உண்டு. ஓகே, but anyway, so you understand the purpose of dedicated freight corridors. We'll move to the next one. Open market operations. இது ஜெனரல் பேங்கிங் ஆபரேஷனை பத்தின ஒரு சாதாரண கொஸ்டின் தான். ஓகேவா? இப்ப பெரிய லெவல்ல ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் பண்ணாங்க கவர்மெண்ட். கிட்டத்தட்ட 3 பில்லியன் சம்திங் பெரிய பர்ச்சேஸ் இல்ல இது. 3 பில்லியன் 4 பில்லியனோ அது பெரிய அமௌண்ட் படிச்சேன். பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவ்வளவு காசு உள்ள வருது, வந்தா என்ன ஆகும்? லிக்விடிட்டி பண்ணிருக்காங்க, அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. எவ்வளவு பண்ணாங்க என்ன இதுங்கிறது தேவையில்லை. So you should understand what is open market operation. If RBI decides to sell government securities in the open market, it is likely to, அது மார்க்கெட்ல என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். பி, காம்பேக்ட் இன்ஃபிளேஷனரி பிரஷர்ஸ். இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா விலைவாசி எப்போ கூட போகும்? எல்லார் கையிலையும் காசு இருக்கு, எல்லாரும் ஒரு பொருளுக்கு கம்பீட் பண்றாங்கன்னா அப்ப காசை புடிங்கிடுறேன். எப்படி புடுங்குறது? இவங்க நிறைய செக்யூரிட்டி செல் பண்றாங்க அப்படின்னா இருக்கிற காசு எக்ஸஸ் லிக்விடிட்டி அத்தனையும் அப்சர்வ் பண்ணி இவங்க உள்ள வச்சுருவாங்க. அதுதான் பர்பஸ். ஓகேங்களா? இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். இந்த லிக்விடிட்டி அது இதுதான் பண்ணுவாங்க பொதுவா, இன்ஃபிளேஷனரி பிரஷரை கண்ட்ரோல் பண்றது. ஓகேவா? இப்ப இதுல 2-3 விஷயங்கள் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எம்எஸ்எஃப்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இதெல்லாம் எப்ப பண்றாங்க, ஏன், அதையும் பார்த்துக்கணும். இந்த ஜெனரல் மானிட்டரி பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல குட்டி குட்டி டேர்ம்ஸ் பேங்க்ல இருக்கிறது நிறைய இருக்கும். பேஸ் ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஓகே, பேங்க் ரேட்டு, அப்படி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் குட்டி குட்டி வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். இது ரெண்டுத்துலயுமே இருக்கும், மானிட்டரி பாலிசிலையும் இருக்கும், பிஸ்கல் பாலிசிலையும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த விஷயம் பாருங்க, மசாலா பாண்ட்.
In a masala bond transaction, if Indian rupee depreciates against USD, the loss is borne by whom? நியூஸ் என்னன்னா கேரளால நிறைய மசாலா பாண்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஸ்க்ரூட்டினிக்கு போயிருக்கு. ஏதோ அந்த ஃப்ராட் பண்ணிட்டாங்க. எஃப்சிஆர்ஏ இருக்குல்ல, ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய என்டிட்டிஸ் வந்து இது பண்ணதுனால அது நமக்கு தேவையில்லை. இது எதுவும் நடந்திருக்குன்னா மசாலா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ மசாலா பாண்ட்? ஃபாரின் மார்க்கெட்ல இந்தியன் ருப்பில, எஸ், இதுக்கு பேர் எப்படி வேணா வைக்கலாம். இந்தியன் பாண்ட் ஃபாரின் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு பேரு மசாலா. ஏன்னா இந்தியா இஸ் நோன் ஃபார் ஸ்பைசஸ். அதனால நம்ம அதுக்கு மசாலா பாண்டுன்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே. ஜப்பானோட பாண்ட்ஸ் வந்து சாமுராய் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சாமுராய்ஸ் ஆர் நோன் இன் ஜப்பான். அப்ப அது ஜாப்பனீஸ் டினாமினேட்டட், ஜாப்பனீஸ் எண்ணில் இருக்கும். மார்க்கெட்டு இப்ப நம்ம ஊர்ல விற்கலாம். அதை ஃபாரின் மார்க்கெட் இந்தியால டினாமினேஷன் எப்படி இருக்காது? ருப்பில இருக்காது, ஜாப்பனீஸ் எண்ணில் இருக்கும். இப்ப மசாலா பாண்டுங்கிறது மற்ற மார்க்கெட்ல, அது ஜப்பானா இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸா அங்க வைக்கிறோம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பாண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? டாலருக்கோ இல்ல எந்த கண்ட்ரிக்கு போடணுமோ அதுக்கு மாற்றணும். இப்ப அதுல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ருப்பி டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை யாரு ஹேண்டில் பண்ணிக்கணும்? இஷ்யூவர். அதனால அந்த ரூட்டை யாருமே யூஸ் பண்ண. இப்ப டாடா குரூப்ஸ் இருக்காங்க, இல்ல ரிலையன்ஸ் இருக்காங்க, இவங்க போய் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். பாண்டு இன்வெஸ்ட் பாண்ட் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம மார்க்கெட்ல இல்லாம அந்த ஊர்ல இருக்க காசு இங்க எடுத்து வரனா அவங்க அந்த ஊர்ல போய் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஊர் காசு தானே. நம்ம இது ஜெனரலா படிச்சிருக்கோம்ல, ருப்பி அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? அங்கேருந்து காசு வாங்கணும்னா அங்க டாலர் தான் இருக்கும். நான் டாலர்லயே ரிலீஸ் பண்றேன், கன்வர்ஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப டாலரும் ருப்பியும் இந்த பிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுல லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் அது யாருக்கு வந்து சேரும்? இஷ்யூ இருக்கு. பட் மசாலா பாண்ட் அப்படி கிடையாது. மசாலா பாண்ட் நம்ம இஷ்யூ பண்றதே ருப்பியில தான் பண்றோம். ஓகே. பிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா இஷ்யூவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இன்வெஸ்டர் யாரு? அங்க அதை யார் வாங்குறாங்க? அப்ப இங்க யார் வருவாங்க? பி, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர் தான் அந்த ரிஸ்க் இது பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம் மசாலா பாண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. கேரளால நிறைய மசாலா பாண்ட் இது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸோட ரெகுலேஷன்ஸ் கீழே நிறைய இதை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அந்த ஆன்டி நேஷனல் இது ஃபண்டிங் போது அது இதுன்னு சொல்லிட்டு அது பெரிய குரூப் நிறைய ஹியூஜ் அமௌண்ட் லாக்கிங் பண்ணி வச்சு அது ஒரு பெரிய கேஸா போயிட்டு இருந்துச்சு. அதனால இது நிறைய இடத்துல நியூஸ்ல இருந்துச்சு. அந்த லிங்க் ப்ரூவ் பண்ற வரைக்கும் அதை நம்ம கேட்க முடியாது. பட் ரூட் வந்து மசாலா பாண்ட், ஹவ் இட் இஸ் ஃபங்க்ஷனிங். இதே மாதிரி இன்னொரு இது இருக்கு ஃபாரின் மார்க்கெட்ல. நம்ம இது ஃபாரின் மார்க்கெட்ல கடன் வாங்கணும், வேற எப்படியும் வாங்க முடியுமா? எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் இருக்கு. இதுக்கு எக்ஸாக்டா சிமிலரா தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்துக்கங்க. கம்பேர் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வித் மசாலா பாண்ட். ஓகேங்களா? அதையும் நீங்க பாத்துக்கணும். Rapid financing instrument by IMF புதுசா கொண்டு வந்தாங்க. அது the rapid financing instrument of IMF is unique because ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். It is only available to G20 nations. It provides financial assistance without any need for full-fledged program and conditionality. It requires the country to change its democratic structure
It is a grant that never needs to be repaid. இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், அவன் அவ்வளோ நல்லவங்க கிடையாது, நம்ம லோன் வாங்கிக்கணும் இல்லையா? எல்பிஜி கிரைசிஸ் வரதுக்கு முன்னாடி வாங்கி அதனால எல்பிஜிக்கே போனோம். ஐஎம்எஃப் போட்ட கண்டிஷன் தான் நம்ம தாராளமாக பாரட்ஸ்ல காலத்துல வாங்கினா தரேன் அப்படின்னு வாங்கி கட்டிட்டோம். கட்டிட்டோம். முழு லோனை இன்வெஸ்ட் பண்றோம். 2008 என்ன பண்ணிடுவோம்? இதுல எது வரும்? 3 ஆப்ஷன் தான். 4வது ஆட்டோமேட்டிக்கா நானே இப்ப ஸ்ரீலங்கா ஓகேவா? பொதுவா அந்த கண்டிஷன் ஐஎம்எஃப் என்ன பண்ணும்? டெவலப்மெண்ட் எய்டுக்கெல்லாம் காசு இருக்காரு. எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அதை சரி பண்றதுக்கு கொடுப்பாங்க. சும்மா கொடுக்க மாட்டாங்க, ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. நான் காலத்துக்கு வந்து நீ என்னென்ன பண்ணிருக்கணும், ஏன்னா எதெல்லாம் செஞ்சா அவன் எக்கனாமிக் ரிவைவ் ஆகும், நான் சுத்த கால திரும்பி ஆக முடியும். இந்த 2 டைம் பார்த்துக்கிட்டு தான் ஐஎம்எஃப் என்ன பண்ணும்? காசை கொடுக்கணும் இல்லையா? அப்ப இது 2 டைம் தெரியும் எப்படி அதுதான் மாற்றம். அப்ப அந்த கண்டிஷன் அவங்க கொடுப்பாங்க, இதை பார்த்துட்டு கொடுப்பாங்க ஜென்ரலா. பட் இது ராக்கெட் பினான்சிங் சொல்லுவாங்க. லோனோட கண்டிஷன் ரொம்ப கொடூரமா போயிடுச்சு, என்ன பண்றது கிடையாது. அதனால அவ்வளவு ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா குளோபல் கண்டிஷன்ஸும் அன்சர்டைனா இருக்கு. ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் ரஷ்யா, உக்ரைன், யூஎஸ், இஸ்ரேலுக்கு எல்லா பக்கமும் விளையாண்டு இருக்கிறப்போ நீங்க ஒரு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறதுன்னு தெரியாத ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால they have come up with this. It provides financial assistance without the need for ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம். அப்படிங்கிறாங்க முதல்ல காப்பாற்றும் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த ஆப்ஷனை தான் நான் சொல்றோம். Last question. Centered rare earth permanent magnets. இது ஒன்று நியூஸ்ல இருந்ததுனாலதான் கேட்கிறோம். Why are rare earth permanent magnets critical for EV industry? EV industry ஏன் முக்கியம்? Batteries. ஆப்ஷன் வச்சுக்கலாம். EVs ஸ்பெசிபிக்கா புரிஞ்சுட்டோம், அதோட லிங்க் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிசிட்டியை மோஷன் ரொட்டேட்டரி மோஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார்ஸ் அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு சிங்கார்டு மேக்னெட், இந்த பெர்மனன்ட் மேக்னெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேன் மாதிரி காசு போயிடுச்சுன்னா அதை போயிட்டு இல்லையா? இதுவும் ஈவியும் ஒண்ணுதான் ஆல்மோஸ்ட். இதுல அப்பப்ப 130 ரூபாய்க்கு போடணும், கெப்பாசிட்டி போயிடும். அப்படிலாம் கார்ல போட்டுச்சுன்னா நான் வந்து போட்டீங்கன்னா 7 தள்ளி விடணும். அப்படிலாம் நீங்க காரை விட முடியாது. மெக்கானிசம் சிமிலரா இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகே, ஸோ தட் டிவைஸ் ஹேஸ் டு பி ரிலையபிள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஓகே, எதுக்கு கீழே வருதுன்னா நம்ம மிஷன் கொண்டு வந்தோம் இல்லையா, நேஷனல் கிரிட்டிக்கல் மிஷன், அதோட மேஜர் ஃபோக்கஸே இந்த சின்டர்டு ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் தான். ஓகேவா? ஏன்னா முன்னாடியில சொல்லியிருக்கோம், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அதை டாமினேட் பண்ணி ஏற்ற மாதிரி சைனா.
சைனாவோட டாமினன்ஸை குறைச்சு நம்மளும் மார்க்கெட்ல ஒரு காம்படிட்டரா உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நேஷனல் கிரிட்டிக்கல் மிஷனே கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? ஸோ எஸ், தட் பிகம்ஸ் வெரி எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் பார்ட். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன்ஸ் கீழே அது வருது. ஓகேவா? இந்த இவி மோட்டார்ஸ் இல்லாம இன்னொரு இடத்துலயும் இது சிந்தட்டிக் மேக்னெட்ஸ் ரொம்ப முக்கியம். எங்கன்னா விண்ட் டர்பைன். விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் பண்றது இல்லையா, விண்ட் டர்பைனுக்கும் இதுவும் அதே மாதிரி தானே. ஓகே, லாஜிக்கலா விண்ட் டர்பைன்லயும் இந்த மேக்னெட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அதனால இது ரெண்டு நியூஸ்ல இருந்துச்சு. இது போக நீங்க அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொரு இது இருக்கு, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று. அதையும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 டாபிக் பார்த்துருக்கோம்ல. இந்த டாபிக் நிறைய இதுல வேற என்ன கேட்கலாம், எதாவது சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல இருந்து ஒரு 5 இருந்தா வரும்னா நம்புவோம். அப்படி யோசிச்சு எடுத்து ஏதாவது ஜெனரலா படி. இந்த ஏரியாவுக்கு நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ். ஒரு 1.25 மாசம் இருக்கா, 4 சொன்னா மாதத்துல. ஓகே, படிங்க.